ஹாய், நான் இப்ப MERN மினி ப்ராஜெக்ட் சீரிஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கலர் பேலட் ஜெனரேட்டர். அத எப்படி நம்ம வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி கம்ப்ளீட்டா ஒர்க் பண்றதுங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் நீங்க லோட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஜெனரேட் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மல்டிபிள் கலர்ஸ் வந்து பாருங்க ஜெனரேட் ஆகும். இந்த கலர்ல உங்களுக்கு என்ன கலர் புடிச்சிருக்கோ அந்த கலர நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப நான் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த லைட் கலர் எனக்கு புடிச்சிருக்கு. நான் லாக் பண்ணிக்கிறேன். இந்த கலர் மாறக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். தென் மறுபடியும் நான் கிளிக் பண்றேன். இப்ப இந்த கலர்ஸ் எல்லாமே புடிச்சிருக்கு. ஸோ இத நம்ம என்ன பண்ணலாம்னா, சேவ் பட்டன் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க பேலட் நேம் கேட்கும். நான் இதுல வந்து பாருங்க நைஸ் கலர் அப்படின்ற ஒரு பேலட் நேம் போட்டு ஓகேன்னு குடுத்தா, டேட்டாபேஸ்ல போய் சேவ் ஆயிடும். சேவ் டூ த கலெக்ஷன் அப்படின்ற மெசேஜ் வந்துரும். கீழ வந்து பாத்தீங்கன்னா, நைஸ் கலெக்ஷன் அப்படின்ற டேட்டா உங்களுக்கு வந்துரும். இதுல பாருங்க, கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி டூ கிளிப்போர்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுலயும் பாருங்க, இத கிளிக் பண்ணும்போதும் காப்பி டூ கிளிப்போர்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்கேஸ் ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலரை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து பாருங்க, இந்த நைஸ் கலர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா, இத கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க பேலட் வந்து டெலிட்டட் அப்படின்ற மெசேஜ் வந்து டேட்டாபேஸ்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். ரொம்ப அட்ராக்டிவான, ரொம்ப கிளீனான ஒரு ஜெனரேட்டர் இது. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா பாருங்க அந்த கலர் வேல்யூவ பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜெனரேட் பண்றது. இதுல வந்து ஒரு சில கலர் ஜெனரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கலர் தியரி பேஸ் பண்ணி நான் ஒரு ஃபங்ஷன்ஸ் போட்டிருப்பேன். அந்த லாஜிக்கல் ஃபங்ஷன்ஸ் நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா, நீங்க அப்போ வந்து ஹியூனா என்ன, சேச்சுரேஷன்னா என்ன, லைட்னஸ்னா என்ன, இந்த மாரி கலர பத்தி நீங்க இன் டெப்த்தா தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். அது வேண்டாம். ஏன்னா, இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல அந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஜெனரேட் ஆகுற கலர்ஸ நீங்க கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இந்த கலர் பேலட் ப்ராஜெக்ட்காக ஃபர்ஸ்ட் நம்ம பேக் எண்ட் ஃபோல்டர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பேக் எண்ட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா npm அந்த பேக் எண்ட் ஃபோல்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடுங்க. cd ஸ்பேஸ் பேக் எண்ட், தென் npm init -y அப்படிங்கறத கொடுத்துட்டு நீங்க package.json ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே. தென் இந்த பேக் எண்ட் ஃபோல்டருக்குள்ள வந்து நம்ம பேக்கேஜஸ் எல்லாம் இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து காமன் ஜேஎஸ் ஃபார்மேட்லயே நான் ஒர்க் பண்றேன். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாடியூல் போடல. போன ப்ராஜெக்ட் நம்ம வந்து காமன் ஜேஎஸ்ல நம்ம பண்ணோம். சாரி, மாடியூல் ஃபார்மேட்ல பண்ணோம். இப்ப காமன் ஜேஎஸ்ல பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்ப என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் நோட்ஸ்ல நான் வந்து குடுத்துக்கிறேன். notes.txt npm install. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்பிரஸ் பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் தேவை. தென் கிராக்ஸ் ப்ராப்ளம் வராத இருக்கிறதுக்காக கிராக்ஸ் அப்படின்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐகான்ஸ்க்காக லுசைட் ரியாக்ட் அப்படின்ற இந்த ஐகான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ்க்காக மாங்கூஸ் அப்படின்ற பேக்கேஜையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து npm இன்ஸ்டால் கமாண்ட் போட்டு கமாண்ட் ஃபார்மேட்ல இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பேக் அண்ட் ஃபோல்டருக்குள்ள பாருங்க நோட் மாடியூல்ஸ் உங்களுக்கு வந்துடும். இது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கும்போது அடுத்தது நம்ம நோட்மான் இன்ஸ்டால் பண்றதுக்காக npm இன்ஸ்டால் நோட்மான் -d அப்படின்ற கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்ம சர்வர் ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக நம்ம இந்த பர்டிகுலர் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வச்சுக்கிறேன். இப்போ இந்த package.json ஃபைல்ல பாருங்க, நான் இன்ஸ்டால் பண்ண எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்க டிபெண்டன்சிலையும் டெவலப்பர் டிபெண்டன்சிலையும் காட்டுது. இப்போ ஸ்கிரிப்ட்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்னன்னா, நான் ஒரு புது ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபைல் நேம் வந்து மெயின் ஃபைல் நேம் server.js. நான் என் பேக் அண்ட் ஃபோல்டருக்குள்ள பாருங்க server.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல எனக்கு ரன் பண்ணணும். ஸோ நோட்மான்ல நம்ம ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெஸ்ட் ஸ்கிரிப்டை நீங்க ரிமூவ் பண்ணி நோட்மான்ல ஜஸ்ட் server.js அப்படின்ற இந்த ஃபைலை நீங்க ரன் பண்ணுங்க. நோட்மான் ஸ்பேஸ் server.js. அப்ப இந்த கமாண்டை நீங்க ரன் பண்றீங்கன்னா npm ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும், இந்த கமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸ்பிரஸ் பேக்கேஜை மேல நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று புதுசா நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து பாருங்க சிம்பிளா நான் என்னோட சர்வரை நான் ஸ்டார்ட் பண்றேன். சர்வர் பொறுத்த வரைக்கும் 5000 போர்ட்ல நான் ரன் பண்ண போறேன். API.listen 5000 போர்ட்ல console.logல சர்வர் இஸ் ரன்னிங் அப்படின்ற மாதிரி காட்டிடலாம். இப்போ நீங்க npm start அப்படிங்கறத கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா பாருங்க சர்வர் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ அடுத்தது இப்போ நம்ம டேட்டாபேஸ் ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் டேட்டாபேஸ்க்காக நான் வந்து ஒரு புது மாடல் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? பாருங்க, ஒரு புது மாடல் ஃபோல்டர் மாதிரி போட்டுக்கலாங்களா? மாடல் ஃபோல்டர் மாதிரி போட்டுட்டு இது வந்து கலர் பேலட்டுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து ஏதோ ஒரு நேம் போட்டுக்கோங்க. நான் வந்து பாருங்க palette.js அப்படின்ற நேம்ல ஒரு புது ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேன்.
இப்ப இந்த ஃபைல்ல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மாங்கூஸ் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். மாங்கூஸ் பேக்கெட்டை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த பேக்கேஜை வச்சு நம்ம ஒரு புது ஸ்கீமா நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸை மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன். அப்ப பேலட் ஸ்கீமா அப்படிங்கறத போட்டு நியூ நம்ம மாங்கூஸ் பேக்கேஜ்க்குள்ள டாட் ஸ்கீமா மெத்தடை நான் வந்து பாருங்க கால் பண்றேன். இதுல நீங்க ஆப்ஜெக்டா உங்களோட ஸ்ட்ரக்சரை பாஸ் பண்ணுங்க. ஒரு கலர் இருக்குன்னா அந்த கலருக்கு ஒரு டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் வந்து நான் ஸ்ட்ரிங்கா கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் மல்டிபிள் கலர் வேல்யூஸ் நம்ம கொடுப்போம். அதை வந்து ஒரு அரேல நம்ம கொடுக்கலாம். அந்த அரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பண்ணி இதுல என்ன ஸ்டோர் ஆகும்னா அரே ஃபார்மேட்ல ஹெக்ஸாடெசிமல் கலர் கோட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? தென் ஃபைனலா இந்த கலர் நம்ம எப்ப கிரியேட் பண்ணோம் அந்த டேட் அண்ட் டைம் வேணும்னாலும் நீங்க இந்த டேட் அண்ட் டைம் இதுல நீங்க வச்சுக்கலாம். பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த 2 டேட்டா இருந்தா போதும். தென் இதை வந்து பாருங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாங்கூஸ் பேக்கேஜ்க்குள்ள இருக்க மாடல்ல இருக்க இந்த பேலட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கிளாஸை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிட்டு அந்த ஸ்கீமாவை வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் பாஸ் பண்ணிடுறேன். பேலட் ஸ்கீமா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பேலட் அப்படின்ற நேம்ல உங்களுக்கு ஒரு மாடல் ஒன்று கிரியேட் ஆயிடும். தென் மாடல் கிரியேட் பண்றதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கண்ட்ரோலர் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோலர்ல வந்து நீங்க எல்லாமே நீங்க வந்து கொண்டு வரலாம். அல்லது இது சிம்பிளான ஃபைலா இருக்கிறதுனால நீங்க டைரக்டாவே என்ன பண்ணலாம்னா உங்க சர்வர் டாட் ஜேஎஸ் ஃபைல்குள்ள நீங்க வந்து இதை போட்டுக்க முடியும். இப்போ இந்த சைட் பாரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நம்ம ஒன் பை ஒன்னா ஒர்க் பண்ணலாம். இங்க நான் மாங்கூஸ் பேக்கேஜை ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எனக்கு தேவை. ஸோ அதனால மேலே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாடல்ஸ்ல இருக்கிற அந்த பேலட் மாடலை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் மேல. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பேலட் ஈக்குவல் டு ரிக்வயர்ட் டாட் ஸ்லாஷ் மாடல் ஸ்லாஷ் பேலட். ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நம்ம வந்து காமன் ஜேஎஸ் ஃபார்மேட் இல்லாம இம்போர்ட் ஸ்டைல்ல நம்ம பண்ணோம். ES6 ஸ்டைல்ல பண்ணோம். இது காமன் ஜேஎஸ் ஃபார்மேட்னால நம்ம டைரக்டா இந்த மாதிரி ரிக்வயர்ட் போட்டு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபைன். தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிராக்ஸ் யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு அந்த கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் எரர் வரக்கூடாது. அதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் நம்ம போட்டாச்சு. தென் நம்ம ஆப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிராக்ஸை மிடில் வேர் நம்ம இதுக்கு செட் பண்ணிடலாம். தென் இதுல வர டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து ஜேசன் டைப்ல நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுனால ஆப் டாட் யூஸ்ல எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசன் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எனக்கு ஜேசன் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டேட்டாஸ் எனக்கு ஹேண்டில் ஆகும். ஃபைன். இப்போ இங்க நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நம்ம போட்டுக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாருங்க மாங்கூஸ் பேக்கேஜ்க்குள்ள கனெக்ட் ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். நம்ம டேட்டாபேஸோட கனெக்ஷன் நம்ம இங்க கொடுத்தா போதும். சரிங்களா? இது கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா தென் இதுல பாத்தீங்கன்னா நான் சிம்பிளா console.log database connected அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா கேட்ச்ல console.logல error in connecting database. அவ்வளவுதான். இதை மட்டும் போட்டுக்கோங்க. இப்ப கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற MongoDB கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நான் பேலட் டிபி அப்படின்ற டேட்டாபேஸ் நேம் நான் கொடுக்க போறேன். MongoDB :localhost 27017 போர்ட் நம்பர்ல /pallet db அப்படின்ற நேம்ல எனக்கு ஸ்டோர் ஆகணும். சரிங்களா? இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ இது பை டிஃபால்ட் ரன்னிங்ல தான் இருக்கு. கீழே வந்து பாருங்க டேட்டாபேஸ் கனெக்டட் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மெசேஜும் நமக்கு கிளீனா நமக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்மளோட ஏபிஐஸ் நம்ம வந்து கால் பண்ணலாம். இப்ப ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸை நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். புதுசா நான் போடுற டேட்டாவை முதல்ல ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஒரு புது டேட்டாவை கிரியேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இது சின்ன ப்ராஜெக்ட்னால என் கண்ட்ரோலர் எல்லாம் நான் இங்கே நான் போட்டுக்கிறேன். பாருங்க, ஸ்டோர் இல்ல ஆட் நியூ கலர்ஸ் நான் போட்டுக்கிறேன். நம்ம ஆப் ஆக்சுவலி இங்க எக்ஸ்பிரஸோட ஆப்ஜெக்ட் நேம் என்ன ஆப் தான். ஸோ ஆப் டாட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவுட்டிங்காக /API/
பேலட்ஸ்னு போட்டுக்கலாமா? பேலட்ஸ்னு வச்சுக்கோங்க. பேலட்ஸ் தென் கமா இது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனா வச்சுக்க போறேன். அசிங்க் தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ரிக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ். இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள வரும். உள்ள வந்த உடனே நம்ம ஒரு புது பேலட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். நியூ பேலட் ஈக்குவல் டு நியூ. நம்ம பேலட் மாடலை நம்ம கால் பண்ணிடுவோம். அதுல நீங்க கொடுத்த டேட்டாவை ரிக்வெஸ்ட் டாட் பாடியை நான் இதுக்குள்ள பாருங்க பாஸ் பண்ணிடுறேன். தென் அவைட் கீவேர்ட் யூஸ் பண்ணி நாம அந்த நியூ பேலட் ஆப்ஜெக்டை சேவ் பண்ணிடலாம். டாட் சேவ். ஃபைனலா ரெஸ்பான்ஸ்ல ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் இதுல பாருங்க சேவ் பண்ண அந்த நியூ பேலட்டை நான் வந்து ஸ்டேட்டஸ் வந்து பாருங்க 200 சக்சஸ் 201 புது டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுல இந்த பர்டிகுலர் டேட்டாவை நான் ஜேசன் டேட்டாவை நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். இப்ப இந்த அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கலர் பேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கலெக்ஷன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிக்வெஸ்ட் வேணாம், கலெக்ஷன். இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு புது ஃபோல்டர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலட்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே. இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு புது ரிக்வெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ரிக்வெஸ்டா இருக்க போகுது. கிரியேட் கலர் லோக்கல் ஹோஸ்ட் 5173ல API ஸ்லாஷ் இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க, பேலட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. API ஸ்லாஷ் பேலட்ஸ். அதுல பாடியில வந்து இது வந்து போஸ்ட் மெத்தட், போஸ்ட் போட்டுக்கோங்க. பாடியில ரால ஜேசனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம ஸ்கீமால எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி நம்ம ஸ்டைல் கிரியேட் பண்ணணும். டைட்டில் அண்ட் தென் கலர் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஸ்ல நம்ம கொடுத்துக்கலாம். இங்க இருக்க டம்மி அப்படியே நம்ம காப்பி பண்ணிப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்றேன். டைட்டில் வந்து டபுள் கொட்டேஷன்ல போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங் இருக்க இடத்துல சாம்பிள் கலர் 1 அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். கலர்ஸ் கீழே அரே ஆஃப் கலர்ஸ் நம்ம போடணும். ஸோ டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. கலர்ஸ் கீக்குள்ள அரே ஆஃப் கலர்ஸ். இது பாருங்க இங்க இருக்கிற இந்த வேல்யூ டம்மி வேல்யூவை நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். தென் வந்து பாருங்க இதை நான் சென்ட் கொடுக்குறேன். எனக்கு இதுல பாருங்க cannot post 404 எரர் வருது பாருங்க. ஸோ அங்க என்ன மெத்தட் போட்டிருக்கோன்னு அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க வந்து பாருங்க சர்வர்ல கெட் மெத்தட் போட்டிருக்கீங்க. இது போஸ்ட் மெத்தட் போட்டா தானே நமக்கு வந்து டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ போஸ்ட் அப்படிங்கிறத மாத்திட்டு இப்போ நம்ம சென்ட் பண்ணுவோம். பாருங்க டேட்டா பேஸ் வந்து பாருங்க சாம்பிள் கலர், அந்த கலர் வேல்யூஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி வந்துடும். இங்க எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் நம்ம இருக்கலாம், அந்த வேல்யூஸ் வந்துடும். நீங்க போயிட்டு உங்க மாங்கோடிபியை போயிட்டு நீங்க ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க பாருங்க, இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நம்மளோட டேட்டா இதுதான். இங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஜஸ்ட் பேலட்ன்ற ஒரு நேம்ல, பேலட் டிபின்ற நேம்ல இப்போ நான் சேவ் பண்ண அந்த நேம் பாருங்க உங்களுக்கு வந்திருக்கும். பாத்தீங்களா? இது நான் ப்ரீவியஸா ஒர்க் பண்ண டேட்டாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸா நான் ஒர்க் பண்ண டேட்டா எனக்கு இதுல ஸ்டோர் ஆயிருக்கு. இது எனக்கு வேண்டாம். இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்டோர் பண்ண அந்த வேல்யூ வந்து பாருங்க பக்காவா எனக்கு இங்க வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இப்போ நான் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிட்டேன்னா இப்போ இல்ல மல்டிபிள் டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்து நம்ம அந்த கலர்ஸை வந்து பாத்தீங்கன்னா இதுல சேவ் பண்ணலாம். இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சாம்பிள் கலர் 2 அப்படிங்கறத நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதுல மல்டிபிள் கலர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 4 கலர்ஸ் இருக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற இந்த டிசைனை நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த டம்மி வேல்யூவை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு 4 எம்டி கலர்ஸ் போடலாம். ஓகேங்களா? நான் பாருங்க 4 எம்டி கலர்ஸை நான் வந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ண போறேன். பேஸ்ட். முன்னால ஹேஷ்டேக் போட்டு பேஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு கலர் ஹேஷ்டேக் போட்டு பேஸ்ட் பண்றேன். அடுத்தது இன்னொரு கலர் ஹேஷ்டேக் போட்டு பேஸ்ட் பண்றேன். தென் இன்னொரு கலர் ஹேஷ்டேக் போட்டு பேஸ்ட் பண்றேன். அவ்வளவுதான். இப்போ நீங்க சென்ட் பண்ணுங்க. இப்போ ரெண்டாவது கலரும் பாருங்க ஸ்டோர் ஆயிடுச்சு. டேட்டா பேஸ்ல போயிட்டு ஃபைண்ட் பண்ணீங்கன்னா இதுல பாருங்க 4 கலர்ஸ் இருக்கிற காம்பினேஷன்ல சாம்பிள் கலர் 2-1 அப்படின்னு இருக்கு பாருங்க. நான் 1 ரிமூவ் பண்ணாம விட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா 2-1 அப்படின்னு இருக்கு. இது ஓகே, இது வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணணும். இது நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே டிஸ்பிளே பண்ணணுமா நம்ம ரெண்டையுமே செலக்ட் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும். இதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோலருக்குள்ள நம்ம போயிடலாம். சாரி, server.js ஃபைல்குள்ள நான் போயிடுறேன்.
இங்க வந்து கெட் ஆல் கலர் டீடைல்ஸ் கலர்ஸ் வச்சுக்கலாமா? கலர்ஸ். ஓகே. ஆப் டாட் கெட் மெத்தட்ல மேல இங்க நம்ம யூஸ் பண்ண மாதிரியே இங்க நான் போட்டுக்கிறேன். இந்த இந்த மெத்தட் வந்து கெட் மெத்தட் சேம் இதே ஏபிஐல கெட் மெத்தட்ல நம்ம இதை கால் பண்றப்ப எனக்கு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி எல்லா கலர்ஸும் டிஸ்ப்ளே பண்ணணும். அப்ப கான்ஸ்டன்ட் palette equal to await palette dot find மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். தென் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன்ல இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இது வந்து பாருங்க 200 ஸ்டேட்டஸ். நாம செலக்ட் பண்ண அந்த கலர்ஸ் இங்க நம்ம வந்து ரெஸ்பான்ஸா நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நீங்க ஒரு புது ரிக்வெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. புது ரிக்வெஸ்ட் கெட் ஆல் கலர்ஸ். இங்க இருக்கிறது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆனா இது வந்து கெட் மெத்தடா வச்சு சென்ட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க கலர் 1 அண்ட் கலர் 2 ரெண்டுமே பாருங்க எனக்கு இங்க வந்துருச்சு. அப்ப எத்தனை கலர்ஸ் இருந்தாலும் அத்தனை கலரும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கெட் பண்ணிக்க முடியும். இது சிம்பிளா நம்ம கலர்ஸை கெட் பண்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இதை நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, கலர் கெட் பண்ணியாச்சு. இப்ப கலரை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டெலிட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல பாருங்க ஆப் delete colors. ஸோ ஆப் டாட் delete மெத்தட் கால் பண்றேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் palette ஸ்லாஷ் டெலிட்னு வச்சுக்கலாங்களா? palette ஸ்லாஷ் இல்லைன்னா அந்த ஐடியை மட்டும் கூட பாஸ் பண்ணுங்க. கோலன் ஐடி ஐடியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா இங்க நமக்கு வந்து ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். தென் ட்ரை கேட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நான் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ்ல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 ஸ்டேட்டஸ்ல அந்த எரர் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போறேன். மேக்ஸிமம் எரர் வராது. இன்கேஸ் எரர் வந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ்ல 500 சொல்லி நம்ம எரரை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க கான்ஸ்டன்ட் deleted equal to await கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம palette கிளாஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுவோம். அதுல find id and delete அப்படிங்கிற இந்த மெத்தட் மூலியமா நம்ம அட்ரஸ் பார்ல அனுப்புற அந்த பாராமீட்டர்ல இருக்கிற ஐடியை வாங்கி நம்ம டெலிட் பண்ணலாம். இஃப் டெலிட்டட்ல வந்து எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெலிட்டட் வேரியபிள்ல இஃப் டெலிட்டட் வேரியபிள்ல எதுவுமே இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன்ல 404 வந்துட்டு palette நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மெசேஜ் நமக்கு வரணும். சரிங்களா? இதே கரெக்டா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன்ல நம்ம மெசேஜ்ல டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 200 போட்டுக்கோங்க. ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா 200, 500 வேணா 200. அவ்வளவுதான். இப்போ இதை நீங்க சேவ் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கலர்ஸ் வச்சிருக்கேன். இந்த கலரோட ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். புதுசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த ரிக்வெஸ்ட்ல லோட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் ஐடி தான், இதே சேம் யூஆர்எல் தான், ஐடியை மட்டும் பாஸ் பண்ணணும். ஸோ delete கலர். இந்த ஐடியை போட்டுக்கிட்டேன், இதை delete மெத்தடா வச்சுக்கிட்டேன். இங்க இருக்கிற கலரை யூஆர்எல் காப்பி பண்ணி முன்னால நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இதை டம்மியா மாத்தி பார்க்கலாமா? டிக்கு பதிலா வேற ஏதாவது கொடுக்குறேன், எஃப்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடையாது. நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா palette நாட் ஃபவுண்ட்னு வந்து பாருங்க. இப்ப palette நாட் ஃபவுண்ட் டம் இப்படி சென்ட் பண்ண வேணாம். நீங்க வந்து ஒரு சென்டுக்கு பதிலா ஜேசனா போட்டுக்கோ. நமக்கு ஜேசன் மெசேஜா வரட்டும், தப்பு கிடையாது. ஸோ மெசேஜ் ஜேசன் மெசேஜா நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க சென்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு மெசேஜ்ல palette நாட் ஃபவுண்ட் வந்துடும். நீங்க எஃப்க்கு பதிலா கரெக்டான நீங்க டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சென்ட் கொடுத்தோம்னா பாருங்க மெசேஜ்ல டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு இதா இருக்கும். பாருங்க சூப்பரா வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க ரொம்ப கிளீனா என்ன பண்ணலாம்னா டெலிட் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு போகலாம். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓவராலா ஃப்ரண்ட் எண்டுக்காக ஒரு புது ஃபோல்டர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் நான் பாருங்க பேக் எண்ட்ல ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். என்னன்னா இங்க வந்து நம்ம ஐகான் பேக்கேஜ் தேவையில்லை. ஸோ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வரை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
npm uninstall lucid react. ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம யூஸ் பண்ற பேக்கேஜ், அதனால இதை ரிமூவ் பண்ணிடுங்க. நான் டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை நான் வந்து ரன் பண்ணிடுறேன். npm start. இப்போ ஒரு புது கமெண்ட் ப்ராமிட் ஓவன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ணிக்கலாம். பேக் எண்ட் அப்படியே இருக்கட்டும், அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து போயிடுறேன். npm create wheat at latest டாட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் வந்து கேட்கும். நான் வந்து பாருங்க ரியாக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது இன்ஸ்டால் ஆகட்டும். நமக்கு இதுல என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ அதை நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து ஐகான் பேக்கேஜ் நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ npm install lucid react அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். தென் இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற பேக்கேஜஸ் பார்க்கும்போது நம்ம வந்து ஆக்சியோஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன பண்றேன், ஆக்சியோஸ் பேக்கேஜ் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரியாக்ட் ரவுட்டர் டாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைப்படாது. இதுக்கு ரியாக்ட் ஹோஸ்ட் டோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்க ரியாக்ட் ஹாட் டோஸ்ட் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிட்டேன். தென் இப்போ நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா @tailwind/wheat ஸ்பேஸ் விட்டு டெய்ல்விண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பேக்கேஜஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதுமானது. ஸோ இதை பாருங்க, நான் காப்பி பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணிடலாம். இது ரன் ஆகட்டும். அதுக்குள்ள நான் வந்து பாருங்க வீட் கான்ஃபிக் ஃபைல டெய்ல்வின் ஃபைல வந்து பாத்தீங்கன்னா நான் கான்ஃபிகர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டெய்ல்வின் இம்போர்ட்டை நம்ம வந்து பாருங்க மேலே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டெய்ல்வின் ஃபங்க்ஷனை வந்து இந்த பிளகின் அரேக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா நான் ஆட் பண்ணிக்க போறேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஓகே, போஸ்ட்மேன் நமக்கு தேவையில்லை. ஓகே, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் நம்மளோட index.css கம்ப்ளீட்டா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தென் app.css கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். index.cssல நீங்க வந்து அந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் ஆப்பை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிடுறேன். RAFCE அவ்வளவுதான். ஸோ பேசிக் ஆப் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் 5173 போடுறேன். இங்க ஆப் அப்படிங்கிறது வந்துடும். நம்ம ரன் பண்ணணும், நீங்க அதை மறந்துடாதீங்க. ஸோ கமெண்ட் ப்ராபிட்ல போயிட்டு npm run div. இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 5173ல பாருங்க இந்த ஆப் அப்படிங்கிறது வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து ஒரு புது பேக்கேஜ் நம்ம வந்து புது ரியாக்ட் ஆப் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற மெயின் ஆப்புக்கான ஸ்டைலிங் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் மெயின் இந்த டிவ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங், டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் நான் கொடுக்குறேன். மினிமம் ஹைட், பேக்ரவுண்ட் வந்து ஸ்லேட் கலரு, பேடிங் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சான்ஸ் அப்படிங்கறது கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்லேட் கலர்ல 900 அப்படிங்கறத கொடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள இன்னொரு டிவ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிவ்ல வந்து நம்ம ஹெட்டர் நம்ம போடுவோம். ஹெட்டர் அப்படின்ற ஒரு டேக் போடலாம். எதுக்காக உள்ள ஒரு டிவ்னா எனக்கு சென்டர் பொசிஷன்ல வரணும், அதுக்காக நான் அந்த ஒரு டிவ் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த டிவ்வுக்கு நீங்க மேக்ஸிமம் வித் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் வித் வந்து 6XL அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் எக்ஸ் ஆட்டோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். டெஸ்டிங்காக நீங்க பிஜி கலர் வந்து சும்மா ரெட்னு கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் உள்ள சும்மா ஏதாவது கண்டென்ட் ஏதாவது நான் டைப் பண்ணிடுறேன் இந்த ஹெட்டுக்குள்ள. பாத்தீங்களா, நீட்டா நமக்கு சென்டர் பொசிஷன்ல எனக்கு இந்த கலர் வந்திருக்கு. இது எனக்கு வேண்டாம், இந்த கலர் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஹெட்டருக்கான டிசைன் நம்ம வந்து பண்ண போறோம். ஹெட்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கலர் பேலட் ப்ரோ அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஹெட்டிங் கீழே வந்து பார்த்தா ஒரு பேராகிராஃப் ஒன்று போட்டு அந்த பேராகிராஃப்ல வந்து சும்மா ஏதாவது ஒரு ஸ்லோகன் மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் ஒன்று போடுங்க. இந்த டிவ்ல H1ல இந்த ப்ராஜெக்டான டைட்டில் கலர் பேலட் ப்ரோ அப்படின்ற டைட்டில் நான் வந்து பாருங்க போட்டுக்கிறேன். தென் அது கீழே வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த பேராகிராஃப்ல சம் ஸ்லோகன் மாதிரி இதுல பாருங்க, நான் ப்ரொஃபஷனல் ஹார்மோனிக் கலர் ஜென்ரேட்டர் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். தென் இந்த டிவ் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவ் ஒன்று போட்டுப்போம். அதுல 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒரு பட்டன் வந்து சேவுக்காகவும், இன்னொரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புது கலர் ஜென்ரேட் பண்றதுக்காகவும் போட போறேன். ஸோ பட்டன் 2 பட்டன்.
ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரேட் கலர் ஜென்ரேட் பண்றது. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கலரை சேவ் பண்றது. சேவ் பேலட் PALETTE. இப்போ இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட்டுக்கு தனியா கான்ஸ்டன்ட் ஜென்ரேட் நியூ இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு கால் பண்ணிக்கிறேன். சாரி க்ளோஸ் ஆயிடுச்சா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பட்டன் இருக்கு அண்ட் தென் சேவ் பட்டன் இருக்கு. இது அப்படியே ஒரு காப்பி எடுத்துட்டு இந்த காப்பியில அடுத்து சேவ் பண்ற ஃபங்க்ஷனை நம்ம வந்து போட்டுக்கலாம். சேவ் பேலட்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து இதுல ரெண்டுக்கும் ஆன் கிளிக் ஈவென்ட் கொடுத்து நம்ம கால் பண்ணிக்கலாம். பாருங்க ஆன் கிளிக் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து ஜென்ரேட், அடுத்து செகண்ட் பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக்ல இது சேவ் கொடுத்தாச்சு. ஓகே இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலிங் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெடருக்கு வந்து பாருங்க நான் ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ளெக்ஸ் பை டிஃபால்ட்டா ஃப்ளெக்ஸ் காலம் மீடியம் டிவைஸ் அண்ட் அபவ் இருக்கும்போது ரோவா மாறணும். ஸ்பெசிஃபை பிட்வீன் கொடுத்ததுனால இந்த கார்னருக்கும் இந்த கார்னரும் பாருங்க வந்துருச்சு. ஐட்டம் சென்டர் மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 10 கேப் வந்து பாருங்க 4 அப்படிங்கறத கொடுத்தாச்சு. தென் அடுத்தது இந்த ரெண்டு பட்டனுக்கும் நடுவில் கேப் வேணும். ரெண்டு ஒட்டி இருக்கு பாருங்க. அதுக்கு நீங்க ஸ்பேஸ் எக்ஸ் கொடுத்து நம்ம ஃப்ளெக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் கொடுத்து நம்ம வந்து 3 வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஹெட்டிங்க்கு நான் வந்து ஒரு பேசிக் ஸ்டைலிங் அண்ட் தென் அந்த பேராகிராஃப்க்கு ஒரு பேசிக் ஸ்டைலிங் நம்ம வந்து பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் 3XL ஃபாண்ட் வந்து போல்டு ஸ்லேட் கலரு ட்ராக்கிங் லெட்டர் ஸ்பேசிங் கொடுத்தாச்சு. அண்ட் தென் வந்து பாருங்க ஸ்லேட் 500 சின்ன சைஸ்ல நான் கீழே கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டு பட்டன்ஸ்க்கும் நம்ம வந்து பேசிக்கான ஸ்டைலிங் நம்ம வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிங் நான் பண்றேன். இந்த பட்டன் பாருங்க எனக்கு வந்து இண்டிகோ கலர்ல டெக்ஸ்ட் அண்ட் தென் பேடிங் ரவுண்டட் ரேடியஸ் ஓவர் ஆகும்போது பாருங்க டார்க்கா மாறுற மாதிரி கீழே வந்து ஷேடோ பாருங்க நான் கொடுத்துருக்கேன் லார்ஜ் ஷேடோ. கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சைஸ் குறையிற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்பதான் என்னன்னா அவங்க யூசர் கிளிக் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியும். அப்ப ஆக்டிவ் ஸ்டேட்ல 95 நான் குறைக்கிறேன். சரிங்களா? சேம் இதே மாதிரியே கீழே இருக்கிற இந்த பட்டனுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா சம் ப்ராப்பர்ட்டிஸ் நான் கொடுக்குறேன். பாருங்க ஒயிட் ஷேட்ல பாருங்க சேவ் பேலட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஜென்ரேட்டுக்கு ஏதாவது ஒரு ஐகான் போட்டா நல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃப்ரெஷ்னு ஒன்று இருக்கு. ரெஃப்ரெஷ் CW அப்படின்ற ஒரு ஐகான் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஐகான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லுசைட்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேலே இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் ஃப்ரம் லுசைட் ரியாக்ட். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எனக்கு ரெஃப்ரெஷ் சிம்பிள் பாருங்க எனக்கு கிளீனா இங்க வந்துருச்சு. ஸோ இந்த டிசைன் கரெக்டா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் மேல டாப் முடிச்சாச்சுங்களா? அடுத்து நம்ம மெயின் செக்ஷனுக்கு போகலாம். மெயின் செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஹெட்டருக்கு அப்புறம் நான் வந்து போய்க்கிறேன். இந்த ஹெட்டருக்கு அப்புறம் இங்க ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த டிவ்ல நமக்கு அந்த கலர் பேலட்ஸ் எல்லாமே கீழே நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க அது கமெண்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஜென்ரேட்டர் கலர் ஜென்ரேட் ஆகிற டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நம்ம இங்க பண்ண போறோம். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்காக நான் இந்த ஒரு டிவ் ஒன்று போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த டிவ்க்குள்ள மல்டிபிள் பேலட்ஸ் வரப்போகுது. இப்போதைக்கு நான் ஒரு பேலட்டை நான் டிசைன் பண்றேன். டிசைன் பண்ணி நம்ம அதிகமாக பண்ணலாம். இல்லைன்னா நீங்க டம்மியா ஒரு அரே ஜென்ரேட் பண்ணி அந்த அரே மூலியமா நம்ம வந்து பண்ண வைக்கலாம். இங்க பாருங்க ஃபியூச்சர்ல நம்ம பேலட்ஸ் டேட்டா பேஸ்ன்னு எடுத்துட்டு வந்து இங்க நம்ம லோட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க டம்மியா நான் வந்து ஒரு 1, 2, 3, 4 4 போதும். 4 மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். 5 கூட வச்சுக்கோங்க தப்பு இல்லை. 5 வச்சாச்சு. டாட் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு கலரா எடுக்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு கலரா எடுக்கும்போது கூடவே அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம எடுத்தாச்சு. இப்ப என்கிட்ட கலர்ஸ் எதுவும் இல்லை. அதனால சும்மா இங்க அரே வச்சிருக்கேன். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேலட்ஸை நம்ம லோட் பண்ணிக்கலாம். இதுல மல்டிபிள் டிவ்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி மல்டிபிள் டிவ்ஸை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த டிவ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீ ப்ராப்பர்ட்டியா ஐ வேல்யூவா நான் வச்சுக்கிட்டேன். தென்
இந்த டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 பட்டன் இருக்க போகுது. ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நாம அந்த கலர லாக் பண்றதுக்கான பட்டன். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து கலர காப்பி பண்றதுக்கான பட்டன். ஸோ 2 பட்டன்ஸ் நம்ம வந்து இதுல போட்டுக்கலாம். இதுக்கு வேணா 2 ஐகான்ஸ் மாரி கூட நீங்க குடுத்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் லாக் ஐகான் குடுக்குறேன். லாக். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க 4 கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா? அடுத்தது காப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க காப்பி. காப்பி ஐகான நான் குடுத்துக்கிட்டேன். வேணும்னா இதுக்கு சைஸ் வந்து நம்ம ஒரு 22 குடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம். ஸோ 22. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், லாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனும் பண்ணுவோம், லாக்கும் பண்ணுவோம். இப்ப நீங்க அன்லாக்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க பாருங்க. நான் அன்லாக்ன்னு நான் யூஸ் பண்றேன். எடுத்தோனே அன்லாக்ல இருக்கும். நாம லாக் பண்ணோம்னா, அந்த கலர் செட் ஆயிடும். பாருங்க இந்த பூட்டு ஓப்பன் சிம்பல் இருக்கும். நாம அத சூஸ் பண்ணி ஓகே பண்ணிட்டோம்னா, அத லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் நம்ம தனியா இங்க எழுதிக்கலாம். தென் அந்த கலரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இங்க ஸ்பான் டாக்ல நான் டிஸ்ப்ளே பண்றேன். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா டம்மியா நான் ஒரு கலர் நான் போடுறேன். FFF 325 அப்படின்னு சொல்லி ஒரு கலர் நான் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இந்த கலர் தான் இப்ப இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் பாருங்க ஆக்சுவலி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கலர் நமக்கு இங்க வரும். சரிங்களா? ஸோ சும்மா டம்மியான அந்த ஸ்பான் டாக்ல நான் போட்டுக்கிட்டேன். இப்ப இதுக்கான ஸ்டைலிங் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் டிவ்வுக்கு நான் ஒரு ஸ்டைல் ஒண்ணு நான் போடுறேன். இது டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸா வச்சுக்கிட்டு ஹைட் வந்து பாருங்க 415 நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்டட் வந்து எம்டி, ஓவர்ஃப்ளோ ஹிடன், ஷேடோ குடுத்துருக்கேன். அண்ட் தென் மீடியம் மார்ஜின் பாட்டம் வந்து பாருங்க 16 அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். உங்களுக்கு ஷேடோ கம்மியா வேணாலும் கம்மியா வச்சுக்கோங்க. இப்ப இன்கேஸ் வந்து எனக்கு வந்து இதுல எஸ்எம் போதுனாலும் எஸ்எம் நீங்க வச்சுக்கோங்க. அது உங்க விஷ் தான். நீங்க எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு பேலட் கலரா எடுத்துட்டு வந்து இந்த ஒரு டிவ்வுக்கு நம்ம டிசைன் பண்ணுவோம். இந்த டிவ்வுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் ஸ்டைலிங் நான் வந்து பாருங்க இதுக்குள்ள நான் பண்ண போறேன். அதையும் நான் பேஸ்ட் பண்றேன். பாருங்க இத டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸா வச்சாச்சு. ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலமா வச்சிருக்கேன். அண்ட் தென் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை பாருங்க எண்டு, தென் பேடிங் பாட்டம் வந்து ஒரு 10 கீழ கேப்பு, டிரான்சிஷன் ஆல் குடுத்துருக்கேன். டியூரேஷன் வந்து 5 மில்லி செகண்ட்ஸ். தென் பொசிஷன் ரிலேட்டிவ் நான் குடுத்துருக்கேன். ஏன் அப்டின்னா, இத வந்து நம்ப அரேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்காக நான் குடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த பட்டன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பாருங்க, நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் ஒண்ணு குடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு. இந்த பட்டன் குடுக்கறதுக்கு முன்னால, இப்ப இந்த டிவ் பட்டனுக்குள்ள பாருங்க ஒரு டிவ் ஒண்ணு போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம வந்து தனி கலரிங் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸா போட்டு, ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டைலிங் நான் ஒண்ணு பண்றேன். இதுல பாருங்க கலர்ஸ நான் பேஸ்ட் பண்றேன். பாத்தீங்களா? இப்ப டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸ் காலம், கேப் வந்து 4, ஒபாசிட்டி வந்து 0ன்னு குடுத்துருக்கேன். குரூப் ஹோவர்ல எனக்கு மேல போனா எனக்கு அந்த கலர் எனக்கு வரணும். அந்த பட்டன்ஸ் எனக்கு விஷுவலா தெரியணும். தெரியுதுங்களா? மேல போனா மட்டும் தான் வரணும். இல்லன்னா வரக்கூடாது. ஏன்னா, இங்க பை டிஃபால்ட்டா நமக்கு டிஃபரெண்ட் கலர்ஸ் எனக்கு இங்க ஜெனரேட் ஆயிருக்கும். நம்ம அந்த கலர்ஸ வந்து ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவ நம்ம இங்க போடுவோம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல நான் பேக்கிரவுண்ட் கலர் நான் ஒண்ணு குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேக்கிரவுண்ட்ல, கலர்ஸ்ல நான் வந்து ஒரு பேலட் கலர் இங்க டிஸ்ப்ளே பண்ணுவேன். இப்ப எக்ஸாம்பிள் ஆ டம்மியா ஏதோ ஒரு கலர் போட்டுக்கலாம். ஆஷ். பாருங்க இந்த மாரி டம்மியா நான் வந்து ஒரு கலர் போட்டிருக்கேன். இதுல எல்லாமே ஒரே கலரா தான் வரும். ஸோ அதனால அத பத்தி இப்ப கவலைப்பட வேண்டாம். நம்ம கலர் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ற மாரி நம்ம வந்து ஒரு தனி ஃபங்ஷன் நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? சரி. இப்ப இந்த பர்ட்டிகுலர் பட்டனுக்கு நான் வந்து ஒரு ஸ்டைலிங் பண்றேன். பட்டன் எனக்கு மேல கீழ அந்த மாரி அரேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு மட்டும் ஒரு பேசிக்கான ஸ்டைலிங் ஒண்ணு நான் வந்து போடப் போறேன். பாருங்க. பட்டன். பட்டனோட கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேடிங் 3 மேல பார்த்தீங்களா? பேடிங் 3 ஆ பேக்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ட்ராப் பிளர் குடுத்தாச்சு. ரவுண்டட் ஃபுல்லு. ஹோவர் ஆகும்போது நமக்கு வந்து ஒயிட் ஷேட்ல 40ல ஒபாசிட்டி 40 லீவ் ஆகும்போது பார்டர் கலர்லாம் பார்த்தீங்களா? நான் ஒரு சிம்பிளான கலர்ல ஒரு ஷேடோ மாரி போட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். சேம் இதே மாரி காப்பி டூ கிளிப் போர்டுக்கும் நம்ம வந்து ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம். மோர் ஓவர் இது எல்லாமே ஒரே மாரியே வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. இப்ப இதுல பாருங்க 2க்கும் பாருங்க ஒரே மாரி நான் ஸ்டைலா நான் பண்ணிட்டேன். தென் கீழ இருக்க இந்த ஸ்பான் டாக்கும் ஒரு பேசிக்கான ஒரு கலரிங் ஒண்ணு பண்ணுப்போம். கிளாஸ். பாருங்க டெக்ஸ்ட் கலர் நான் வந்து ஒயிட் ஷேட்ல
இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பிளாக்கா கொடுத்து இந்த கலர் வேல்யூ நமக்கு விஷுவலா தெரியுற மாதிரி நம்ம இங்க டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இது பக்காவா நமக்கு வந்துருச்சு. இந்த ஸ்பேன் டேக பட்டனுக்கு வெளியே போட்டுக்கோங்க. இதை நான் கட் பண்ணிடுறேன். பட்டன் டிவ்வுக்கு வெளியே நான் கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஏன்னா அந்த கலர் நமக்கு விஷுவலா எப்பவுமே தெரியணும். இப்போ பாருங்க நமக்கு ரொம்ப கிளீனா நமக்கு இந்த 2 டிஃபரெண்ட் விஷயங்கள் நமக்கு இங்க வந்துருச்சு. நான் வேணா என்ன பண்றேன்னா, இங்க ரேண்டமா கலர் வரதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து பாருங்க 3 போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இந்த 3க்கு பதிலா சும்மா நாச்சுக்கு இப்போதைக்கு பேக்டிக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல டாலர் ஐ வேல்யூ போட்டுக்கிறேன். அப்ப 5 டிஃபரெண்ட் கலர்ஸ் மாதிரி நமக்கு வந்துரும். சரிங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட் கலர் இதே கலர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழேயும் வரும். ஸோ இங்கேயும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேக் டிக் போட்டு இங்கே நம்ம போட்டுக்கலாம். பேக் டிக்கை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு டம்மியா பாருங்க 0, 1, 2, 3, 4 ஆனால் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. இன்ஸ்பெக்ட்ல போனீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வேல்யூ பாருங்க. ஆர்ஜிபியா 144 இருக்கு. அடுத்து 145 அந்த மாதிரி இருக்கு. இல்ல ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆட் பண்ற மாதிரி வச்சுக்கலாமா? ஒரு 100 ஆட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க இதுல. இந்த கலர் வேல்யூல ஐ இன்டூ ஒரு 5 இங்கேயும் பாத்தீங்கன்னா ஐ இன்டூ 5ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 2, 4, 6 5 கொடுத்தா கூட கலர் வேல்யூ பாருங்க சேஞ்ச் ஆகல. லைட் சேஞ்சஸ் இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் லைட் சேஞ்சஸ் இருக்கு. சரி இதையே நம்ம இப்படி போடணும். நம்ம கலர் ஜென்ரேட் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு நம்ம சிம்பிளா கலர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாமே. லோட் ஆகும்போதே பை டிஃபால்ட்டா நம்ம கலரோட வேல்யூ நம்ம லோட் பண்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக நான் பாருங்க பேலட்னு சொல்லி ஒரு ஸ்டேட் வேரியபிள் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் மேல. இந்த ஸ்டேட் வேரியபிள்ல பை டிஃபால்ட்டா லோட் ஆகும்போது ஒரு கலர் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த யூ ஸ்டேட் வேரியபிள நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இப்போ டம்மியா பாருங்க கலர்ஸ் நமக்கு வந்து இங்க லோட் ஆயிருக்கு. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஜென்ரேட் நியூ ஃபங்க்ஷன் தான் நம்ம அந்த கலர்ஸை ஜென்ரேட் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டியே பண்ணணும். இது ப்ரொஃபஷனலா ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலரோட வீல் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கும். அதனால வந்து பேஸ் ஹியூன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஒரு வேரியபிள் நேம் பேஸ் ஹியூல மேட் டாட் ஃப்ளோர்ல ரேண்டமா 360 டிகிரிக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். தென் அடுத்தது வந்து அதோட சேச்சுரேஷன் லெவல் வந்து 40 to 80% இருக்கிற மாதிரி நான் வச்சுக்க போறேன். அப்பதான் ஒரு நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இது சேச்சுரேஷனுக்காக 40 பிளஸ் மேட் டாட் ரேண்டம் இன்டூ 40 கொடுக்கும்போது 40லேருந்து 80% ஆஃப் சேச்சுரேஷன் நமக்கு இதில் கிடைக்கும். இது வந்து மேத்தமெட்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸை பேஸ் பண்ணி பண்ற ஒரு லாஜிக். இதை நீங்க அப்படியே நீங்க டைப் பண்ணுங்க. இதை நீங்க வந்து ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். சரிங்களா? தென் அடுத்தது இப்போ கலர் பேலட் வந்து எம்டியா இருந்ததுன்னா 5 கலர்ஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகணும். அண்ட் தென் அந்த 5 கலர்ஸோட லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு கரண்ட் பேலட்ன்ற வேரியபிளை நான் வந்து ரெடி பண்ண போறேன். இப்போ பேலட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்க எதுவுமே இல்லை. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க நான் வந்து ஒரு புது கண்டிஷன் ஒன்று போடுறேன். கரண்ட் பேலட் ஈக்குவல் டு பேலட்டோட லென்த் வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்ததுன்னா அந்த கரண்ட் பேலட் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை போட்டுக்கோ. அப்படி இல்லைன்னா நான் டம்மியா ஒரு அரே ஜென்ரேட் பண்ணி அதுல 5 லென்த் இருக்கிற மாதிரி பண்ணி எக்ஸா கோட் எதுவுமே இல்லாம லாக் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கலர் பேலட்டுக்குள்ள நமக்கு ஒரு டம்மி செட் ஆஃப் எம்டி எக்ஸா கோட்ஸ் அண்ட் லாக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்திருக்கும். தென் இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கரண்ட் பேலட் இருக்கு பாத்தீங்களா, இதை பேஸ் பண்ணி நம்ம மேப் பண்ணி உள்ளுக்குள்ள கலர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் நியூ பேலட் ஈக்குவல் டு இது லாஜிக்கலா நான் பண்றேன். இது நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி. இது ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. பாருங்க இப்போ என்கிட்ட அந்த எம்டி கலர் பேலட் இருக்கு. அந்த எம்டி கலர் பேலட்டை நான் செலக்ட் பண்ணி மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கலரா தென் அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி நான் வந்து எடுக்கிறேன். இப்படி எடுக்கும்போது ஒவ்வொரு கலர்லயும் நம்ம வந்து அது லாக்கா இருந்தா நம்ம அந்த பர்டிகுலர் கலரை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஆனா பை டிஃபால்ட்டா எல்லா கலரும் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ்ல தான் இருக்கு. இன்கேஸ் பேலட்ல கலர் இருந்து அந்த கலர் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாக் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கலர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு கலரா உள்ள வரும்போது இஃப் கண்டிஷன்ல இஃப் சி டாட் லாக்டான்னு செக் பண்றேன். நீங்க அந்த கலரை லாக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம்.
ஏன்னா அந்த அந்த இடத்துல நீங்க புதுசா கலர்லாம் ஜெனரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்க வந்து கலர் லாக் பண்ணல அப்படின்னா, நம்ம ஒரு புது கலர் ஜெனரேட் பண்ணி அந்த கலரை வந்து இங்க நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இதுல வந்து நான் 2 விஷயம் கண்டுபிடிக்க போறேன். ஆ ஹியூ வேல்யூ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா லைட்னஸ் வேல்யூ நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹெக்ஸாடெசிமல் கோட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு நான் வந்து ஒரு செட் ஆஃப் கோட் தரேன். இந்த கோட நீங்க அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கலர் லாக்கா இல்லாத போது, இங்க பாருங்க கான்ஸ்டன்ட் h ஈக்குவல் டு ஹியூ கண்டுபிடிக்கணும். நம்ம பேஸ் ஹியூ வேல்யூ என்ன இருக்கோ அதோட இந்த ஐ வேல்யூ ரேண்டமா நம்பர்ஸ் வருது பாத்தீங்களா? அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இன்டு 10 10ஆல மல்டிப்ளை பண்ணி பெர்சன்டேஜ் 360 டிகிரிக்குள்ள இருக்கிற ஹியூ வேல்யூ நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இது ஹெக்ஸாடெசிமல் கோட் அப்படின்றதுனால நான் வந்து என்னோட லைட்னஸை வந்து பாத்தீங்கன்னா 20 to 85% குள்ள இருக்கிற மாதிரி செட் பண்றதுக்காக 20 பிளஸ் ஐ வேல்யூ இன்டூ 16 ஏன்னா இது ஹெக்ஸாடெசிமல்னால நான் 16 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் இப்போ இந்த பர்டிகுலர் ஹெச் அண்ட் எல் வேல்யூவை வச்சு நம்மளோட ஹெக்ஸாடெசிமல் கோட் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் வந்து பாருங்க அந்த லாக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸா வேல்யூ எம்டியா இருக்கு பாத்தீங்களா? இந்த வேல்யூவை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா அடிஷ்னலா இந்த மாதிரி ஒரு ஹெச்எஸ்எல் டு எக்ஸா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த ஹியூ அண்ட் தென் நாம வச்சிருக்க இந்த பேஸ் சேச்சுரேஷன் லைட்னஸ் HSL இந்த 3 வேல்யூவை வச்சு ஹெக்ஸாடெசிமல் கோடா கன்வெர்ட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ஹெக்ஸாடெசிமல் கோட் தான் நம்ம சேவ் பண்ண போறோம். அப்ப இதுக்காக தனியா பாருங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கிரியேட் பண்றேன். கான்ஸ்டன்ட் ஹெக்ஸாடெசிமல் HSL டு ஹெக்ஸாடெசிமல் நம்ம H வேல்யூ அண்ட் தென் H வேல்யூ ஹியூ சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ் வேல்யூவை நான் இதில் பாஸ் பண்றேன். இது கலர் தியரி பேஸ் பண்ணி பண்றேன் நான். இது வந்து இதுக்கும் நம்ம ரியாக்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த மாதிரி நீட்டான கலர்ஸ் வரதுக்காக கலர் தியரியை ஃபாலோ பண்ணி அந்த வேல்யூஸை நான் வந்து உள்ள கொண்டு வரேன். ஸோ இதுக்கான கன்வெர்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோட் இருக்கு. அதையும் நான் வந்து பாருங்க இங்க நான் பேஸ்ட் பண்றேன். இது நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நம்ம லைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 டிவைட் பண்ணி எல்குள்ள ஸ்டோர் பண்ணுங்க. அண்ட் தென் ஏன் ஒரு வேரியபிள் எடுத்து அதுல வந்து நம்ம சேச்சுரேஷன் அண்ட் தென் மினிமம் லைட்னஸை வச்சு 100 டிவைட் பண்ணுங்க. எஃப்னு ஒரு வேல்யூ நான் எடுத்துக்கிட்டேன். அதுல சம் கால்குலேஷன்ஸ் இதில் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுல இங்க வர வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ எஃப் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 2 எஃப் 3 எஃப் இருக்கு பாருங்க. ஏன்னா இங்க வந்து நமக்கு வந்து 2 நம்பர்ஸா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ஒரு 6 செட் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் கோட் நமக்கு வரும். இன்கேஸ் அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டா இருந்தா நான் வந்து முன்னால 0 ஆட் பண்ற மாதிரி இங்க நான் கோட் பண்ணியிருக்கேன். இந்த லாஜிக்கை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டாம். சரிங்களா? இது ரிட்டர்ன் பண்றது கேபிட்டல் லெட்டர்ல உங்களுக்கு முன்னால ஹேஷ்டேகோட இங்க 2 வேல்யூ இங்க 2 வேல்யூ இங்க 2 வேல்யூ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் கோட் நமக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணும். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த நியூ பேலட்டுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிடும். ஒன்ஸ் இந்த நியூ பேலட்டுக்குள்ள நீங்க ஒரு புது கலரை நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலரை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டேட் வேரியபிள்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் செட் பேலட்ல போய் நீங்க இந்த நியூ பேலட் கலரை போய் நீங்க சேவ் பண்ணுங்க. நீங்க ஜென்ரேட் பண்ண அந்த கலரை சேவ் பண்ணுங்க. இந்த லாஜிக் அண்ட் தென் இந்த லாஜிக் கலர் தியரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டை நான் அது எழுதியிருக்கேன். இதை நீங்க ரொம்ப ரிசர்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது நம்ம போட்டாச்சுங்களா? இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ கால் ஆகணும், எனக்கு லோட் ஆகும் போதே எனக்கு ஜென்ரேட் ஆயிடணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என் பேஜ் லோட் ஆகும் போதே நான் இதை கால் பண்ணிக்க போறேன். ஜென்ரேட் நியூ ஒரு புது கலர் நமக்கு வந்துடும். அப்ப இங்க புது கலர் பேலட்ல நமக்கு வந்துருச்சுன்னா நான் இங்க சும்மா டம்மியா போட்டிருந்த லூப் எல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலா நம்ம பேலட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேலட் வேரியபிள் போட்டுக்கோங்க, ஸ்டேட் வேரியபிள். அதை போட்டீங்கன்னா அதுல இருக்க கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள வந்துடும். இந்த கலர் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் நீங்க இந்த வேல்யூ நீங்க போட வேணாம். அதுக்கு பதிலா இந்த பேலட்குள்ள இருக்கிற கலர் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க பாருங்க, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு கலர் டாட் அதோட எக்ஸ் வேல்யூ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இப்போ இதுல பாருங்க 2 இருக்கு. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இருக்கு, லாக்டா இல்லையான்னு இருக்கு. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல செட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கலர் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கீழே அந்த ஸ்பான் டேக்லயும் நீங்க டிஸ்ப்ளே பண்ணுங்க. இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணுங்க. இதை ரிமூவ் பண்ணி இங்கேயும் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா?
தென் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பட்டன் இருக்கு. இத நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்களா? நம்ம கிளிக் பண்ண பாருங்க ரொம்ப அழகா கலர்ஸ் பாருங்க நமக்கு ஜெனரேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம கிளீனா நம்ம வந்து கலர்ஸ நம்ம ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த கலர் நம்ம இப்ப லாக் பண்ற ஃபங்ஷனாலிட்டி நம்ம பண்ணலாம். ஏன்னா எனக்கு இந்த கலர் புடிச்சிருச்சுன்னா அத நான் லாக் பண்ணி வச்சுப்பேன். அப்ப அதுக்காக இந்த இடத்துல நம்ம இந்த பட்டனுக்கு நம்ம டாகிள் ஃபங்ஷன் நம்ம வைக்கணும். லாக் பண்ணலாம் அல்லது ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஆன் கிளிக்ல நான் வந்து பாருங்க டாகிள் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் டாகிள் லாக்னு வச்சுக்கலாமா? டாகிள் லாக்னு ஒரு ஃபங்ஷன் போட்டு இந்த ஐ வேல்யூ இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நான் உள்ள பாஸ் பண்றேன். ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை தான் நம்ம வந்து லாக் பண்ணி வைக்க போறோம். இத சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஸ்பாட்ல வந்து பார்த்தா லாக்கா இருந்தா நமக்கு சேஞ்ச் ஆகாது. இங்க பாருங்க. அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம் பாருங்க. நீங்க லாக் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கலர நம்ம மாத்தக்கூடாது. அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக. ஸோ இப்ப இந்த ஃபங்ஷன் தனியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எழுதிக்கலாம். ஸோ இங்க தனியா ஒரு ஃபங்ஷன நம்ம மேல எழுதிப்போம். கான்ஸ்டன்ட் யூஸ் எஃபெக்ட்க்கு அப்புறம் கூட போட்டுக்கோங்க. கான்ஸ்டன்ட் டாகிள் லாக் இதுல அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நீங்க குடுப்பீங்க. இத வச்சு நம்ம அந்த லாக்க நம்ம வந்து டாகிள் பண்ண போறோம். அப்ப நம்ம கரண்ட் ஒரு புது பேலட் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் நியூ பேலட் அதுல ஏற்கனவே இருக்க பேலட்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பர்టిక్యులர் இண்டெக்ஸ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணனும். ஏற்கனவே இருக்க நம்ம பேலட்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். இப்போ ஸ்டேட் வேரியபிள் இங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த வேரியபிள் எடுத்துட்டு வந்து இத ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பேலட் ஜெனரேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த நியூ பேலட்ல நான் சூஸ் பண்ண அந்த பர்టిక్యులர் இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஐ இண்டெக்ஸ்னு வச்சுக்கலாமா? அப்ப இன்னும் ஈஸியா புரியும். இது ஐக்கு பதிலா இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த இண்டெக்ஸ் வேல்யூல அதோட லாக்டு ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுல என்ன இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட்டா மாத்திக்கணும். அப்ப ஒரு எக்ஸ்க்ளமேட்டிவ் சிம்பிள் போட்டு இதே வேரியபிள அப்படியே இங்க போட்டுருங்க. அவ்வளவுதான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். தென் இப்ப நம்ம கரண்ட் ஸ்டேட்ல போயிட்டு புதுசா நீங்க அப்டேட் பண்ண இந்த லாக்க வந்து இதுல போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப இத நான் சேவ் பண்ணிட்டேன். என்னோட அவுட்புட்டுக்கு போறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த கலர் புடிச்சிருக்கு. இத நான் கிளிக் பண்றேன். லாக் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நான் புதுசா ஜெனரேட் பண்ணா அந்த கலர் எனக்கு மாறக்கூடாது. இதுல பாருங்க ஏதோ சின்ன எரர் இருக்கு. கன்சோல்ல பாருங்க. cannot read the property undefined x 69th லைன்ல பாருங்க x ரீட் பண்ண முடியல அப்படின்னு அது சொல்லுது. அப்ப மேபி நான் அந்த வேல்யூஸை நான் மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் 69 ஆமா இங்கதான். ஸோ சேவ் பண்றப்ப அந்த இண்டெக்ஸ் செக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த டாகிள் ஃபங்க்ஷன் நான் எங்க போட்டிருக்கேன்? இங்க போட்டிருக்கேன். டாகிள் பண்ணும்போது டாகிள் லாக் ஃபங்க்ஷன்ல நான் இதோட ஐ வேல்யூ தான் நான் பாஸ் பண்ணேன். கரெக்ட். தென் இந்த ஐ வேல்யூ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேல நமக்கு டாகுலுக்கு போகுது இண்டெக்ஸ். கரண்ட் பேலட் வேல்யூ என்னவோ அந்த பேலட் வேல்யூ நியூ பேலட்ல நான் போட்டுக்கிட்டேன். அப்ப நியூ பேலட்ல கரண்ட் இண்டெக்ஸ் வந்து லாக்டு ஸ்டேட்டஸ். லாக்டு தானே ஸ்பெல்லிங்ல கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆமா லாக்டு ஸ்டேட்டஸ் அப்படியே ஆப்போசிட்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் செட்ல வந்து பாருங்க இந்த ஸ்டேட்டஸை போட்டாச்சு. கரெக்டாக தான் இருக்கு. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த வேல்யூவை இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்றப்ப இதுக்கு பக்கத்துல கீழே எங்கேயாவது ஜஸ்ட் ஜேசன் டாட் சிங்கிஃபை மெத்தட் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணுங்க. அல்லது கன்சோல் டாட் லாக் போட்டு கூட நீங்க பிரிண்ட் பண்ணலாம். நான் பாருங்க, இல்லைன்னா கன்சோல்ல பிரிண்ட் பண்ணிடலாங்களா? கன்சோல்ல பிரிண்ட் பண்ண இன்னும் ஈஸியா இருக்கும். இதை செட் பண்ணிட்டு கன்சோல் டாட் லாக்ல அந்த புது பேலட் வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். ஓகே. இதை நான் சேவ் பண்ணிட்டேன். தென் ரெஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க கிளீனா நமக்கு வந்துருச்சு லோட் ஆகுறது. இப்போ இந்த கலர் நான் லாக் பண்றேன். இங்க பாத்தீங்களா அன்லாக் இது லாக் பண்றப்ப பாருங்க நமக்கு இங்க ஒரு எரர் வந்திருக்கு பாருங்க. என்ன பண்ணி சாரி கன்சோல் டாட் லாக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, தப்பு இது. ஸோ இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த கலர் ஓகே செலக்ட் பண்றேன். கிளிக் பண்றேன். கலர் வேல்யூ இங்க வந்துருச்சு. பாத்தீங்களா லாக்டு ட்ரூ 4 சேவ் ஆகல. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் பாருங்க ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா இப்போ ஜென்ரேட் பண்ண உடனே பாருங்க நமக்கு இந்த ஒரு எரர் வந்துருச்சு பாருங்களேன். ஜென்ரேட் பண்றப்ப நமக்கு இந்த எக்ஸா எரர் வந்திருக்கு. இது லைன் நம்பர் 70 ஓ ஜென்ரேட் ஃபங்க்ஷனுக்குள்ள இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இதை டீபக் பண்ணி பார்க்கறதா இருந்தா நம்ம ஜென்ரேட் பண்ண இந்த பர்டிகுலர் டேட்டாவை பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். கன்சோல் டாட் லாக்ல இதுல நம்ம வந்து ஜென்ரேட் பண்றப்ப என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. தென் என்னோட
அவுட்புட்டுக்கு நான் போறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. எரர் எதுவும் இல்ல. ஸ்டார்டிங்ல ஜெனரேட் ஆன அந்த கலர்ஸ் வந்து பாருங்க, நமக்கு அழகா நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. வேல்யூஸ் பாருங்க 38ல இருந்து எல்லாமே கிளீனா வந்துருச்சு. ஓகே. இப்ப இது ஒண்ண நான் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ண உடனே பாருங்க, எனக்கு நான் ஜெனரேட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் கலர் வந்து லாக் ஆயிடுச்சு. லாக்கும் கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. மறுபடியும் நான் ஜெனரேட் பட்டன கிளிக் பண்ணும்போது, இங்க பாருங்க அன்டிஃபைன்டுன்னு மாறிடுது பாருங்க. இங்க அன்டிஃபைன்ட் மாறுறதுனால தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் வருது. அப்ப லாக்ட் ஆனத வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். எந்த சேஞ்சும் பண்ணல. அதுல வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்க தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா, இங்க பாத்தீங்களா? நான் ரிட்டர்ன்ல அந்த கலர் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. அப்ப சி குடுத்து ரிட்டர்ன் பண்ணுங்க. அந்த கலர் வேல்யூ எனக்கு அந்த பர்ட்டிகுலர் கோடு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சி வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? மாறாத வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இங்க சி போடாம விட்டுட்டேன். இதுதான் தப்பு. இப்ப 100% கரெக்ட் ஆயிடும். பாருங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. இத நான் கிளிக் பண்றேன். ஓகே ஆயிடுச்சு. இந்த கலர் லாக் ஆயிடுச்சு. ஆனா லாக் சிம்பிள் மாரி மாறணும். அது கண்டிஷன மாத்தலாம். இப்ப ஜெனரேட் பண்ற பாத்தீங்களா? அந்த கலர் மாறல. இந்த கலர் லாக் பண்ணிக்கிட்டேன். இப்ப ஜெனரேட் பண்ற அந்த 2 கலர் மட்டும் மாறாம இருக்கு பாருங்க. சூப்பர். நம்ம பக்காவா பண்ணியாச்சு. இந்த கன்சோல் எனக்கு வேண்டாம். நீங்க டீபக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கன்சோல் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப அந்த லாக் சிம்பிள் எனக்கு அது காட்டா நல்லா இருக்கும். சோ இந்த இடத்துல பாருங்க நான் அன்லாக்ன்னு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஒரு கண்டிஷன பேஸ் பண்ணி அங்க லாக் சிம்பிள் நம்ம வந்து பண்ணா நமக்கு நல்லா இருக்கும். அப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா நம்ம கலர் வேல்யூ இங்க வருது பாத்தீங்களா? இந்த பாராமீட்டர்ல கலர் டாட் லாக்டா இருந்தா எனக்கு லாக் சைன் வரணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பாருங்க அன்லாக் சைன் வரணும். இப்ப இதுல பாருங்க ஃபில் கலர்ல கரண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்லைன் மாதிரி இருந்தது. அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை நீங்க சேவ் பண்ணுங்க. தென் இப்ப அவுட்லைன் நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க. இப்ப நான் இது பிடிச்சிருக்கு. இந்த கலரை கிளிக் பண்றேன். பாருங்க ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு பாருங்க. லாக் ஆகி நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. இந்த கரண்ட் கலர் வேண்டாம் அப்படின்னா ஃபில் கலர் கூட ரிமூவ் பண்ணிடுங்க. இது வேண்டாம். ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாத்தீங்களா லாக் ஆன சிம்பிள் காட்டுதுங்களா? இது பாருங்க ஓப்பன் சிம்பிள் காட்டுது. சூப்பர். இதையும் நான் லாக் பண்ணிக்கிறேன். பாருங்க ரெண்டுமே லாக் சிம்பிள் காட்டுது. இது பாருங்க ஓப்பன் சிம்பிள் இருக்கு. அப்ப பக்காவா பாருங்க நமக்கு கலர் ஜெனரேட் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க இதை கிளிக் பண்ணா இந்த கலர் வேல்யூ நம்ம காப்பி பண்ணணும். காப்பி டு கிளிப் போர்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ணலாம். இதுக்காக வந்து பாருங்க நான் தனியா ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். பாருங்க இதில் நான் போடலையா? ஓகே நம்ம போட்டுடலாம் இதில். ஆன் கிளிக்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் போட்டுக்கோங்க. இங்க நான் வந்து பண்ண காப்பி டு கிளிப் போர்டு அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். இதுல என்ன காப்பி ஆகணுமோ அந்த வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுல்லா அந்த ஆப்ஜெக்டே பாஸ் பண்ண வேண்டாம். அப்ப கலருக்குள்ள இருக்க எக்ஸா வேல்யூ மட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா காப்பி டு கிளிப் போர்டு ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க நமக்கு மேல டாப்ல வரும். இங்க பாருங்க தனியா அதுக்காக ஃபங்க்ஷன் ஒன்று நான் கிரியேட் பண்ணி அந்த கலர் வேல்யூவை இங்க நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளோட ப்ரௌசர்ல இருக்கிற பஃபர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்ப நீங்க எங்க போய் பேஸ்ட் பண்ணாலும் பேஸ்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்காக நேவிகேட்டர் நம்ம ப்ரௌசரை கால் பண்ணணும். ஸோ அதுக்காக நேவிகேட்டர் அப்படின்றத நான் கால் பண்றேன். அதுல நம்ம ப்ரௌசரோட கிளிப்போர்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். ஓகேங்களா? கிளிப்போர்ட் ஃபங்க்ஷன்ல டாட் ரைட் டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை கால் பண்ணுங்க. இதுல நீங்க செலக்ட் பண்ண அந்த கலரோட வேல்யூவை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. அப்ப ப்ரௌசர்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இது ஒன் ஸ்டோர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காப்பி ஆயிடுச்சுன்னு நம்ம யூசர் கிட்ட சொல்லணும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க டோஸ்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் டோஸ்ட் மெசேஜ் நான் போட்டிருந்தேன். நீங்க டோஸ்டர் என்ன பண்ணலாம்னா உங்களோட டாக்குமெண்ட்ல உங்களோட ப்ராஜெக்ட்ல டாப்லயே நீங்க இதை போட்டுக்கோங்க. டோஸ்டரோட கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ டோஸ்டர் டோஸ்டர்ங்கிறத போட்டுக்கோங்க. இது நீங்க மேல இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோஸ்டர் பேக்கேஜ் ரியாக்ட் ஹாட் டோஸ்ட்னு ஒரு பேக்கேஜ் நம்ம போட்டோம் பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் இதுல வந்து பாருங்க டோஸ்டர் எதுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும், ஃப்ரம் ரியாக்ட் ஹாட் டோஸ்ட். பாருங்க இப்ப இங்க இம்போர்ட் ஆயிடுச்சுங்களா. இப்ப நம்ம டோஸ்ட் மெசேஜ் எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணுங்கிறத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து பாருங்க பொசிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில இதை வந்து பாத்தீங்கன்னா டாப் அப்படின்னு போட்டுக்கிறேன். டாப் சென்டர்ல வச்சுக்கலாமா? அப்ப டாப் ஐஃபன் சென்டர் ஸ்மால் லெட்டர்ல போட்டுக்கோங்க. டாப் ஐஃபன் சென்டர் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிட்டேன். இப்ப சேவ் இது வந்து ப்ரௌசர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிடுச்சு. அப்ப டோஸ்ட் மெசேஜ் நம்ம காட்டணும்.
அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா விஷுவலா வர வைக்கிறதுக்கு போஸ்ட் ஆப்ஜெக்ட கால் பண்ணுங்க. இது போட்டீங்கன்னா மேல இங்க ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடும். இம்போர்ட் ஆகலன்னா நீங்க மேனுவலா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு டாட் சக்சஸ். அப்ப கிரீன் கலர்ல நமக்கு ஐகான்ஸ் வரும். சக்சஸ் மெசேஜ்ல நான் சக்சஸ் அப்படிங்கறத போட்டுட்டு இதுக்குள்ள என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ அந்த மெசேஜ் நீங்க கொடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா டோஸ்ட் காப்பீடு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் வேல்யூவே போடலாமா? இப்ப பாருங்க, ஜஸ்ட் நான் வந்து ஒரு பேக் டிக் மாதிரி போட்டுட்டு காப்பீடு அந்த கலர் நேமை நான் போட்டுக்கிறேன். கலர் அவ்வளவுதான். இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். என் ப்ரௌசர்ல நான் போறேன், நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை கிளிக் பண்றேன். பாருங்க காப்பீடு அந்த கலர் வேல்யூ பாருங்க நம்ம ரொம்ப அழகா வந்துருச்சு. இப்போ இன்கேஸ் இதுக்கு பார்டர் கலர் வேணாலும் நீங்க பார்டர் கலர் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டைலிங் நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா அதை மாத்திக்கலாம். இவங்க பாருங்க காப்பி ஆனது நான் பேஸ்ட் பண்றேன், பாருங்க பேஸ்ட் ஆகுது பாருங்க. இந்த டோஸ்டோட கலர் கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இந்த பார்டரோட கலர் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு அடிஷ்னலா அப்ப என்ன பண்ணலாம்னா பாராமீட்டர்ல நீங்க வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி அதுல நான் பாருங்க பார்டர் ரேடியஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்றேன். பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல்ஸ் நான் வந்து பாருங்க கொடுத்துக்கிறேன். நீங்க பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் வேணாலும் நீங்க கொடுத்துக்கோங்க. நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் #333 தென் அதுக்கு வந்து டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டா கொடுத்துக்கிட்டேன். டெக்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட். இதை சேவ் பண்ணிக்கோங்க. பிராக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து போடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலுக்கு வந்து ஸ்டைல் பிராக்கெட் ஓபன் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. ஆப்ஜெக்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. தென் இப்போ பாருங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த கலர் நான் காப்பி பண்றேன். பாருங்க டார்க் ஷேட்ல பாருங்க அழகா நமக்கு இந்த கலர் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கலரை காப்பி பண்ணிட்டேன்னு வந்துருச்சு பாருங்க. டாப் சென்டர்னா டாப் சென்டர்ல வருது. எங்க வேணாலும் நீங்க அந்த இதை பிளேஸ்மெண்ட்டை போட்டுக்கலாம். அப்ப கலர் காப்பி பண்றது, லாக் பண்றது, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஃபைனலா நம்ம சேவ் பண்ற ஃபங்க்ஷனும் அண்ட் தென் அதை டிஸ்பிளே பண்ற ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ நம்ம பண்ண போறோம். சேவ் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இந்த சேவ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா? இந்த பட்டனுக்கு நம்ம சேவ் பேலட் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷன் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்றதுனால இது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பேலட்டுக்கு ஒரு நேம் கேட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி காட்டிக்கலாம். இங்க பாருங்க கான்ஸ்டன்ட் டைட்டில் நான் வச்சுக்கிறேன். டைட்டில்ல ப்ரௌசர்ல ப்ராம்ப்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நேம் யுவர் பேலட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். PALETTE. ஸோ இதை சேவ் பண்றேன். இங்க பாருங்க நான் சேவ் பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு இந்த இடத்துல வந்து அலர்ட் வருது பாத்தீங்களா? நீங்க என்ன நேம் கொடுத்து நீங்க ஓகே பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். டைட்டில் நீங்க எதுவுமே கொடுக்காம ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடணும். எனக்கு டைட்டில் முக்கியமா தேவை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல டைட்டில் நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா எதுவும் பண்ணாம ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இன்கேஸ் டைட்டில் நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா ட்ரை கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அந்த டேட்டாவை பார்க்கலாம். ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த எரர் மெசேஜை டோஸ்ட் டாட் எரர்ல போயிட்டு ஃபெயில் டு சேவ் அப்படின்னு நான் வந்து இந்த மெசேஜை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து டேட்டாபேஸ்ல சேவ் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கலர்ஸ் அப்படின்றத போட்டுட்டு நாம என்ன பண்ணலாம், எல்லா இந்த பேலட்ல இருக்க எல்லா கலர்ஸுமே இந்த கலர் வேரியபிள்குள்ள நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். எனக்கு தேவை அந்த ஹெக்ஸாடெசிமல் கோடு மட்டும்தான். அதனால ஈக்குவல் டு லாக் ஆயிருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம பேலட் ஸ்டேட் வேரியபிள் எடுத்து நான் ஒவ்வொன்றா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற எக்ஸா கோடை மட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். தென் இதை வந்து நம்ம டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண போறோம். அந்த ரெஸ்பான்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். கீவேர்ட் அவைட் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆக்சியோஸ்ல மேல இன்னும் இம்போர்ட் பண்ணல, அதனால இங்க ஆட்டோ கம்ப்ளீஷன் நடக்கல. இம்போர்ட் ஆக்சியோஸ் ஃப்ரம் ஆக்சியோஸ் அப்படிங்கறத மேல போட்டுக்கோங்க. இங்க வந்து நம்ம ஆக்சியோஸ் மெத்தட் மூலியமா நான் வந்து பாருங்க போஸ்ட் மெத்தடை கால் பண்றேன். போஸ்ட் மெத்தட்ல நம்ம அந்த கலர் வேல்யூஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல பாஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? கலர் வேல்யூ பாஸ் பண்ணும்போது கூடவே அந்த டைட்டில் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி போட்டுக்கலாம். என்னன்னா இங்க நம்ம URL போடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் டைட்டில் நம்ம இங்க வாங்கியாச்சு. செகண்ட் ஒன் நம்ம கலர்ஸ், அந்த கலர்ஸ் வேரியபிளை நம்ம இதுக்குள்ள பாஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். தென்
சேவ் பண்ணதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் பண்ற டேட்டாவை வாங்கி கரண்ட் பேலட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா காட்டலாம். ஆக்சுவலி ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு கலெக்ஷனா வச்சுக்கிட்டீங்கன்னா கீழே நம்ம விஷுவலா நம்ம வந்து காட்டலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஸ்டேட் வேரியபிள் நான் ஒன்னு கிரியேட் பண்றேன். அந்த ஸ்டேட் வேரியபிள் நேம் வந்து பாத்தீங்கன்னா சேவ்டு கலர் பேலட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? நீங்க என்ன வேணா நேம் வச்சுக்கோங்க, அது உங்களோட விஷ் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேவ்டு பேலட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்ப டேட்டாபேஸ்ல இருந்து ப்ரீவியஸா சேவ் பண்ணது கூட நம்ம அங்கிருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ட பாருங்க இங்க நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க டேட்டாபேஸ்ல சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இது பாருங்க இங்க ஒரு நம்ம யூஆர்எல் ஒன்னு போட்டு நம்ம சென்ட் பண்ணனும். நான் பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏபிஐ யூஆர்எல் மேல கான்ஸ்டன்ட்டா நான் மேல வச்சுக்கிறேன். பாருங்க லோக்கல் ஹோஸ்ட் 5000 API/palette. ஏன்னா டெலிட் மெத்தடுக்கும் காமனா யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைம் இதை டைப் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காக என்ன பண்றேன், இந்த யூஆர்எல் ஃபர்ஸ்ட் பேராமீட்டரை நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாஸ் பண்ணிடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டேட்டாபேஸ்ல சேவ் ஆகி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இதுக்குள்ள வந்துரும். இந்த ரெஸ்பான்ஸ்க்குள்ள இருக்கிற டேட்டா தான் புதுசா நம்ம சேவ் பண்ணிருக்கிற டேட்டா. அந்த டேட்டாவை நீங்க வந்து சேவ்டு பேலட்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல சேவ்டு பேலட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சேவ் பேலட் இல்ல சேவ்டு பேலட்ஸ் சேவ்டு பேலட்ஸ் இந்த ஸ்டேட் வேரியபிள் எடுத்துக்கிட்டேன். இதுல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஏற்கனவே சேவ் ஆயிருக்கிற அந்த சேவ்டு பேலட்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு முன்னால நான் என்ன பண்றேன்னா புதுசு மேல வரணும், அதுக்காக ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஏன் டேட்டானா ஆக்சியோஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டான்ற அந்த கீழே தான் நமக்கு வரும். ஒன்ஸ் இது சேவ் ஆனதுக்கு அப்புறம் சேவ்டு டு கலெக்ஷன் அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம டோஸ்ட்ல காட்டிக்கலாம். டோஸ்ட் டாட் சக்சஸ்ன்னு போட்டு சேவ்டு டு கலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த மெசேஜ் வந்துடும். இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றேன், சேவ் கொடுக்குறேன். நேம் கேக்குது. நான் பாருங்க கிரீன் கலர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க ஃபெயில் டு சேவ்னு வருது பாருங்க. அப்ப அது என்ன பிரச்சனைங்கிறது நம்ம இங்கே கன்சோல்ல செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 404 எரர் வருது பாருங்க. நம்ம நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். நெட்வொர்க் செக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் நான் சேவ் கொடுக்குறேன். கிரீன் கலர். ஓகே பாருங்க ஏபிஐ யூஆர்எல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எரர் வருது பாருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், மேல ஒரு வேரியபிள்ல போட்டிருக்கேன். அந்த வேரியபிளை வந்து இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா பிரிண்ட் பண்ணிருக்கேன், டபுள் கொட்டேஷன்ல போட்டேன் பாருங்க. அதான் தப்பு. இப்படி போடுங்க. இப்ப கரெக்டா வந்துரும். ஸோ இப்போ நம்ம சேவ் கொடுப்போம். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. சேவ் கொடுப்போம். கிரீன் கலர் 1ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே அப்பவும் பாருங்க ஃபெயில் டு சேவ். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் எலமெண்ட், கன்சோல் போய் செக் பண்ணுங்க. இந்த இடத்துல சேவ் பிங்க்னு போட்டுக்கிறேன். ஓகே பாருங்க ஃபெயில் டு சேவ் தான் வந்திருக்கு. ஸோ நெட்வொர்க்ல செக் பண்ணுங்க. கிளிக் ஆரஞ்ச். ஓகே பாருங்க 201 கிரியேட்டட் தான் வந்திருக்கு. கரெக்டா தான் வந்திருக்கு. ஓகே நான் இதை நம்ம டேட்டாபேஸை செக் பண்ணி பார்க்கலாங்களா? டேட்டாபேஸ்ல மறுபடியும் நான் ஃபைண்ட் பண்றேன். பாருங்க கிரீன் கலர், பிங்க் கலர், ஆரஞ்சு கலர் எல்லாமே சேவ் ஆயிருக்கு. ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் ஆகுறதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இங்க ஃபெயில் டு சேவ் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க மெசேஜ் காட்டுது. ஸோ இங்க பாத்தீங்களா பிராக்கெட்குள்ள போட்டிருக்கோம். இது கரெக்ட் தான். ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா இதை நம்ம கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ எந்த எரருமே இல்லை. இப்போ நான் நெட்வொர்க்குக்கு போறேன். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் 2ன்னு சொல்லி நான் சேவ் பண்றேன். கிரீன் -2 ஓகே கொடுக்குறேன். பேலட் பாருங்க இப்போ சேவ் ஆச்சு. எந்த எரரும் இல்லை. ஸோ பக்காவா இங்க ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்துருச்சு. ப்ரிவியூல பாருங்க கலர் வேல்யூ சூப்பரா வந்துருச்சு. ஆனா இங்க பாருங்க ஃபெயில் டு சேவ் நமக்கு டோஸ்ட் மெசேஜ் தான் நமக்கு தப்பா காட்டுது. வேற ஒன்றும் இல்லை. ஏன் டோஸ்ட் மெசேஜ் தப்பா காட்டுது? இப்போ இந்த இடத்துல ட்ரை பண்ணிடுச்சு. ஓகே இங்க பாருங்க இங்க சேவ் பேலட்னு போட்டிருக்கோம் பாருங்க. சேவ்ஸ் பேலட்ஸ் எஸ் சேவ்டு பேலட்ஸ். ஸோ இதை நீங்க போட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ கரெக்டா வந்துடும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். தென் இப்போ பாருங்க நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு எந்த எரரும் வரக்கூடாது. இதில் ஜென்ரேட் பண்ணுங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதை நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். இதை எல்லோன்னு நான் சேவ் பண்றேன். ஓகே
பாருங்க சேவ் இதுல அப்பவும் இந்த மெசேஜ் நமக்கு இந்த மாரி வந்துட்டுருக்கு. ஆனா டேட்டாபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கரெக்ட்டா ஸ்டோர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். லாஸ்ட்டா போடுற அந்த எல்லோ கலர் நம்ம செக் பண்ணுவோம். பாருங்க எல்லோல இருக்கிற எல்லா கலர்ஸும் பாருங்க கிளீனா வந்துருச்சு. மேபி அது ரெஸ்பான்ஸ் நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க, இங்க இந்த மாரி எரர் வரும்போது, இந்த ஸ்டேட்டஸ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆ console.log இந்த எரர் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். மெயினா அந்த எரர் மெசேஜ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா புரியாது. பாருங்க இதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ console.logல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எரர நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இப்ப இத நான் சேவ் பண்ணிட்டேன். தென் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஒரு சில டைம் ரெஃப்ரெஷ் பண்ணலனாலும் நமக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ கன்சோல் நம்ம இப்படி வச்சுப்போம். இப்ப எனக்கு இந்த கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்றேன். ஹாக்கி அப்படின்னு போட்டு ஓகே குடுக்குறேன். இங்க பாருங்க டைப் எரர் சேவ் பேலட்ஸ் இஸ் நாட் எ ஃபங்ஷன் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 61 லைன்ல பாருங்க எரர் வந்திருக்கு பாருங்க. மேபி அந்த ஸ்டேட் வேரியபிள் நான் வந்து தப்பா குடுத்துட்டேனோ? இங்க பாருங்க இத நம்ம செக் பண்ணுவோம். ஸ்டேட் வேரியபிள் நம்ம மேல என்ன குடுத்துருக்கோம்? சேவ்டு பேலட்ஸ் செட் சேவ்டு பேலஸ் வந்து பாருங்க நம்ம யூஸே பண்ணல. அப்டேட் பண்றது யூஸே பண்ணல பாருங்க. ஆக்சுவலி இங்க என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டேட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னால செட் போடணும் பார்த்தீங்களா? அத போடாம விட்டாச்சு பாருங்க. காப்பி பேஸ்ட் பண்றப்ப இந்த மிஸ்டேக் வரும். கரெக்ட்டா பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த எரர் மெசேஜே நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டா, தாராளமா பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம், கமா போட்டு அல்லது பிளஸ் போட்டு அந்த எரர் மெசேஜ நீங்க பக்கத்திலேயே நீங்க வந்து ஆட் பண்ணி நீங்க சென்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இது தேவையில்ல. யூசருக்கு தெரிய வேண்டாம். அதனால நான் வந்து இத முடிச்சுடுறேன். இப்ப இது 100% கரெக்ட்டா இருக்கும். இத நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்றேன். நெறைய கலர்ஸ் நம்ம போட்டோம். இதுல பாருங்க ப்ரவுன்னு வச்சுக்கலாம். ப்ரவுன். ஓகே குடுக்குறேன். இங்க பார்த்தீங்களா? சேவ் டூ த கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்ப டேட்டாபேஸ்ல கிட்டத்தட்ட நான் நெறைய கலர்ஸ் நான் சேவ் பண்ணிட்டேன். நான் ஃபைண்ட் பண்றேன். இப்ப இங்க பாருங்க ஃபைண்ட் 8 கலர் பேலட்ஸ் நான் பாருங்க சேவ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த கலர் பேலட்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நம்ம டிஸ்ப்ளே பண்ற ஃபங்ஷனாலிட்டி இப்ப நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன்ல ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம். சேவ்டு கலர் பேலட்ஸ்ல நமக்கு அந்த டேட்டா நமக்கு வரணும். இன்னொன்னு நம்ம லோட் பண்ணும்போது ப்ரீவியஸா இருக்கிற டேட்டாவ நம்ம ரிசீவ் பண்ணி, அத வந்து இந்த சேவ்டு கலர் பேலட்ல நம்ம போட்டோம்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம வொர்க் பண்ணலாம். ஸோ அப்ப நீங்க இத ஜெனரேட் பண்ணீங்க பார்த்தீங்களா? லோட் பண்றப்ப, இதுலயே நம்ம கால் பண்ணிக்கலாம். நான் axios டாட் கெட் மெத்தட்ல நம்ம API URL நம்ம பாஸ் பண்ணிறலாம். அதுல சக்சஸ் ஆச்சுன்னா, தென் அந்த ரெஸ்பான்ஸ நான் ரிசீவ் பண்றேன். ரிசீவ் பண்ணிட்டு செட் சேவ்டு பேலட்ஸ்ல ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டாவ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப ஆட்டோமேட்டிக்கா பாருங்க நமக்கு டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா நமக்கு இந்த சேவ்டு பேலட்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள்ல வந்துரும். இந்த வேரியபிள்ல மேப் போட்டு நம்ம அழகா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்ப்ளே பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் டிவ் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெயின் செக்ஷன் நமக்கு இங்க முடியுது. ஸோ இது முடியுது. இந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வேணா ஒரு கமெண்ட் மாரி போட்டுக்கலாமா? சேவ்டு செக்ஷன் அப்படின்னு நம்ம ஒரு கமெண்ட் ஒண்ணு வச்சுக்கலாம். இதுக்குள்ள பாருங்க ஒரு டிவ் ஒண்ணு குடுக்குறேன். இந்த டிவ்ல வந்து H2ல யோர் கலெக்ஷன் அப்படின்றத போட்டுக்கிறேன். யோர் கலெக்ஷன் YOUR கலெக்ஷன்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா எத்தன பேலட் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ, அத வந்து இந்த ஸ்பான் டாக்ல நம்ம காட்டலாம். இப்ப ஸ்பான் டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ்டு பேலட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத செலக்ட் பண்ணி அதோட லென்த்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரிண்ட் பண்ணுங்க. இப்ப சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? இங்க ஆட்டோமேட்டிக்கா யுவர் கலெக்ஷன் 8ன்னு வந்துருச்சு. இந்த டிசைன் ஒன் பை ஒன்னா நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பாருங்க இது ஒரு ஃப்ளெக்ஸா நான் போட்டுக்கிறேன் இந்த மெயின் டிவ்வ. ஐட்டம் சென்டர் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்ஜின் பாட்டம் 8 பக்கத்து பக்கத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஹெட்டிங்க்கு பேசிக்கான ஒரு ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட் நம்ம போல்ட் ஆக்கி, சைஸ சேஞ்ச் பண்ணி, நான் இந்த ஸ்டைல் கலர நான் மாத்திருக்கேன். தென் ஸ்பான் டாகுக்கும் பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாரியே நம்ம வந்து பண்ணிக்கலாம். பாருங்க பேக்கிரவுண்ட் கலர் மாத்திருக்கேன். ஸோ இந்த மாரி ஒரு பேட்ஜ் ஸ்டைல்ல பாருங்க இந்த ஒரு ஸ்டைலிங் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹெட்டிங் நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகே. இந்த ஹெட்டிங்க்கு அப்புறம் அடுத்தது இன்னொரு டிவ் போட்டுக்கலாம். இது கீழ இன்னொரு டிவ் ஒண்ணு போட்டு, இத நம்ம கிரிட் ஸ்டைல்ல போட்டுக்கலாம். இங்க தான் நம்ம சேவ் பண்ண பேலட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ கிரிட் ஸ்டைல்க்காக இந்த டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே கிரிட் காலம்ஸ் 1 ஸ்மாலர் டிவைஸ்ல 2 லார்ஜர் டிவைஸ்க்கு மேல வரும்போது 3 காலம்ஸா வர மாரி போட்டுக்கிறேன். கர்சர் வந்து பாயிண்டர் மாரி செட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா?
தென் இப்ப இதுல நம்ம அந்த கலர்ஸ் ஒவ்வொன்னா நம்ம வந்து இங்க டிஸ்ப்ளே மேப் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சேவ்டு பேலட்ஸ் இத செலக்ட் பண்ணுங்க. மேப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேலட்டா நம்ம எடுக்கலாம். அந்த பேலட் நமக்கு ஒரு டிவ்வ நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகேங்களா? அந்த டிவ்வ நான் வந்து பாருங்க க்ளோஸ் பண்ணிடுறேன். /div. ஸோ இத நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீ ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க, இந்த ஐடியோட ப்ராப்பர்ட்டி, கீ ப்ராப்பர்ட்டிய நம்ம வந்து இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேலட்குள்ளயும் இண்டிவிஜுவல் ஐடி ப்ராப்பர்ட்டி இருக்கும். அத நீங்க போட்டுக்கோங்க. இதுக்கு பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இந்த டிவ்வுக்கு ஒரு டிசைன் நான் பண்றேன். பாருங்க, கிளாஸ்ல பேக்கிரவுண்ட் கலர் பாருங்க, ஒயிட் கலர்ல இந்த மாரி நீட்டா பாருங்க தனித்தனியா வச்சுக்கிட்டேன். மவுஸ் மேல போம்போது நமக்கு ஒய்ல வந்து 1 மேல வர மாரி டிரான்சிஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓவர் ஆகும்போது நெகட்டிவ் ஒய் -1 குடுத்ததுனால நமக்கு முன்னால வர மாரி ஒரு ஃபீல் வருது. கீழ ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்றேன். ஹோவர் ஆகும்போது ஷேடோஸ நான் இன்கிரீஸ் பண்றேன். இந்த மாரி பாருங்க 8 கலர் பேலட்டும் அழகா வந்துருச்சு பாருங்க. ஓகே. இப்ப உள்ளுக்குள்ள இருக்க கலர்ஸ் ஒவ்வொன்னா நம்ம பிரிண்ட் பண்ணலாங்களா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு டிவ் ஒண்ணு போட்டுக்கிட்டேன். இந்த டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பான் டாக்ல அந்த பர்ட்டிகுலர் கலரோட டைட்டில நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, உள்ள பாருங்க எல்லா கலர்ஸோட டைட்டில்ஸும் வந்துருச்சு பாருங்க. தென் ஒரு பட்டன் போட்டுக்கலாம். அந்த பட்டன்ல நீங்க இன் கேஸ் டெலீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெலீட் ஃபங்ஷனாலிட்டிய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க போட்டுக்கலாம். ஸோ கீழ ஒரு பட்டன் ஒண்ணு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க பட்டன். இதுல வந்து நம்ம டெலீட் அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். அல்லது நீங்க டெலீட் ஐகான் கூட நீங்க போட்டுக்கோங்க. டெலீட் ஐகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராஷ் போட்டுக்கலாம். ட்ராஷ் 2 அப்படின்ற இந்த ஐகான் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெலீட் வந்துரும். இதுல உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, அந்த சைஸ நீங்க வந்து இதுல குடுத்துக்கோங்க. பாருங்க, இங்க சைஸ் வந்து நான் குடுத்துக்கிறேன். இத ஆன் கிளிக்ல வந்து நம்ம டெலீட்ன்னு போடுவோம். ஆன் கிளிக்ல டெலீட் பேலட்ஸ் அந்த பர்ட்டிகுலர் பேலட்டோட ஐடிய நான் வந்து இதுல பாஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இத வச்சு தான் நம்ம டெலீட்டே பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஃபங்ஷன் ஒரு ஆரோ ஃபங்ஷன் வச்சு நீங்க கால் பண்ணுங்க. இந்த ஃபங்ஷனுக்கான டெஃபனிஷன நம்ம தனியா நம்ம எழுதிக்கலாம். ஸோ மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டெலீட் பண்ற ஃபங்ஷனாலிட்டிக்காக கான்ஸ்டன்ட் டெலீட் அசின்க்ரனைஸ் நம்ம அந்த ஐடி நமக்கு இங்க கிடைக்குது. இப்போதைக்கு இது வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டா அத எழுதிக்கலாம். டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான ஸ்டைலிங்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிவ்வுக்கு நம்ம மேஜர் ஸ்டைலிங் நம்ம பண்ணுவோம். ஸ்பான் டாக் டைட்டில் இருக்கு. பக்கத்திலேயே அந்த டெலீட் வந்தா நல்லா இருக்கும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபை கன்டென்ட்ஸ் பிட்வீன் ஐட்டம் சென்டர் மார்ஜின் பாட்டம் 4 பேடிங் எக்ஸ் 1 குடுத்துக்கிட்டேன். பாருங்க கிளீனா இங்க வந்துருச்சு. இந்த டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல்ட் ஆக்கி கலர்ஸ நம்ம வந்து கலர வந்து ஸ்லேட்ல வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? தென் இந்த டெலீட் பட்டனுக்கு நீங்க வந்து உங்களுக்கு இன் கேஸ் ஏதாவது கலர்ஸ் வேணாலும் நீங்க கலர்ஸ் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளாஸ்ல ஒரு ரெட் ஷேட்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் நான் ஒண்ணு போட்டுக்கிட்டேன். பாருங்க மேல ஹோவர் ஆகும்போது நமக்கு ரெட் ஷேட்ல வரும். அப்படி இல்லாத போது ஸ்லேட் கலர்ல நமக்கு வர மாரி நம்ம இத பண்ணியாச்சு. இப்ப ஒரு பட்டன், அந்த பட்டன் டிவ் அது கீழ நம்ம வந்து ஃப்ளக்ஸ்ல அந்த கலர் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டிவ். இப்ப நம்ம கலர் வேல்யூஸ் எல்லாமே கலர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கீழ இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் கீழ மல்டிபிள் அரே வேல்யூஸ் இருக்கும். ஸோ இத நம்ம வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் அந்த டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் மினிமம் 16 நம்ம செட் பண்ணிக்கலாம். ரவுண்டட் ரேடியஸ் ரவுண்டட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி ஓவர்ஃப்ளோ ஹிடன் ஷேடோ குடுத்தாச்சு, பார்டர் குடுத்தாச்சு. இந்த பார்டரோட ஸ்லேட் வந்து பாருங்க கலர் நான் இந்த மாரி குடுத்துருக்கேன். இந்த மாரி வந்திருக்கு. ஸோ இங்க நம்மளோட ஒவ்வொரு பேலட்ல இருக்கிற கலர் வேல்யூஸ மேப் போட்டு நம்ம எடுக்கலாம். டாட் மேப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு கலரா நான் எடுத்துக்கிட்டேன். தென் இதுல ஒரு டிவ் ஒண்ணு போட்டு அந்த கலர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம இதுல ஃபில் பண்ணலாம். ஸோ இப்ப இதுக்கு வந்து கீ வேல்யூ நான் இண்டெக்ஸ் வேல்யூ நான் குடுத்துக்க போறேன். கீ ஈக்குவல் டூ ஐடிஎக்ஸ். இங்க கலர் எதுவுமே இப்ப இல்ல. ஓகேங்களா? உள்ள நம்ம விஷுவலா எதுவும் போட போறது கிடையாது. நான் வேணா சும்மா நச்சுக்கு இப்ப அந்த இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன். ஐடிஎக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். நம்பர் மட்டும் பாருங்க பிரிண்ட் ஆகும். பாத்தீங்களா? இப்ப இத வந்து ஒரு பேசிக் ஸ்டைலிங் நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்வுக்கு மட்டும் ஒரு பேசிக் ஸ்டைலிங். இது ஃப்ளக்ஸா மாத்திக்கிறேன். தென் வந்து பாருங்க, பொசிஷனிங் ப்ராப்பர்ட்டி எல்லாம் போட்டு கிளீனா நம்ம இத பண்ணியாச்சு. இந்த இடத்துல எனக்கு இண்டெக்ஸ் எதுவுமே தேவையில்ல. அங்க எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் ஃபில் ஆகணும். கலர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த சி வேல்யூ இருக்கு. அப்ப ஸ்டைல்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, கலர் வேல்யூ நீங்க இதுக்கு செட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டிவ்வுக்கு மட்டும் அடிஷனலா ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி போட்டு, பேக்கிரவுண்ட்ல நம்ம என்ன கலர் குடுக்குறோமோ, அந்த கலர் வேல்யூவ நான் இந்த சி வேல்யூவ இங்க நான் போட்டுக்கிட்டேன். இண்டெக்ஸ் எனக்கு டிஸ்ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். தென் இத கிளிக் பண்ணும்போது இந்த கலர் வேல்யூ நான் காப்பி பண்ணணும். அப்ப இந்த டிவ்லயே நீங்க என்ன பண்ணுங்க, ஆன் கிளிக் ஈவன் போட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா கலர் காப்பி டூ கிளிப்போர்ட் அப்படின்ற ஃபங்ஷன கால் பண்ணி சி வேல்யூ உள்ள பாஸ் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கலர் வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆகும். எத நீங்க கிளிக் பண்றீங்களோ அது மட்டும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காப்பி ஆகும். இத டைட்டில் வேணா ஆட் பண்ணிக்கலாமா? நம்ம கர்சர் எது மேல வைக்கிறோமோ அந்த கலர் வேல்யூ என்ன அப்படிங்கிற டைட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் ப்ராப்பர்ட்டில காப்பின்னு ஒரு மெசேஜ் போட்டு அந்த கலர் வேல்யூ நான் காட்டுறேன். அப்ப மேல மெசேஜ் இதுக்கு மேல பாருங்க காப்பின்னு போட்டு அந்த மெசேஜ் வந்து பாருங்க கலர் வேல்யூ நமக்கு அழகா காட்டுது பாருங்க. சூப்பர். இது நான் டார்க் மோட்ல இருக்கனால எனக்கு இந்த கலர்ல காட்டுது. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இதுக்குள்ள வந்து அந்த காப்பி சிம்பிள் இருந்தா நல்லா இருக்கும். சோ அதுக்காக வந்து பாருங்க சிம்பிளா நான் ஒரு டிவ்வ போட்டு அந்த காப்பி சிம்பிள் நான் வர வைக்கிறேன். இந்த டிவ் நடுவுல பாத்தீங்கன்னா ஒபாசிட்டி 0வா இருக்கும். ஹோவர் ஆகும்போது ஒபாசிட்டி எனக்கு விசிபிளா வர மாரி நான் பண்ணிக்கிறேன். பாருங்க. பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கிளீனா நம்ம வந்து இந்த ஐகான்ஸை நம்ம விஷுவலா நம்ம வந்து காட்டிக்கலாம். அப்ப எதை கிளிக் பண்றோமோ அந்த ஐகான் மட்டும் பாருங்க உங்களுக்கு அழகா காப்பி ஆயிடும். ஸோ இந்த டிசைனை நான் கிளீனா நான் பண்ணிட்டேன். இது 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 போல்டா இருக்கு. இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக்கணும் அப்படின்னா செமி போல்டா கூட நீங்க மாத்திக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டைட்டில் இதெல்லாம் ஓகே. இங்கே ஓகே. இதுக்கு வேணா செமி போல்ட் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பாத்தீங்களா? பக்காவா நமக்கு இந்த டிசைன் வந்துருச்சு. சூப்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டெலீட் ஃபங்ஷனாலிட்டி முடிச்சிட்டோம்னா ஓவர். இப்ப டெலீட் ஃபங்ஷனாலிட்டில இத கிளிக் பண்ணா எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்ப்போம். இதுல பாருங்க 4 கலர்ஸ் தான் இருக்கு. மத்த எல்லாமே பாருங்க ப்ரொஃபஷனலா நம்ம சேவ் பண்றப்ப 5 கலர்ஸ்ல நம்ம சேவ் பண்ணோம். இது நம்ம டெலீட் பண்றத பார்க்கலாம். இத கிளிக் பண்ணும்போது இந்த பர்ட்டிகுலர் ஐடி வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இங்க வரும். எங்க நம்ம டெலீட் பேலட்டுக்குள்ள வரும். அந்த ஐடிய வச்சு நம்ம டெலீட் ஃபங்ஷனாலிட்டிய நம்ம வந்து பண்ணிக்கலாம். டெலீட் பொறுத்தவரைக்கும் நீங்க சிம்பிளா ட்ரை கேட்ச் மெத்தட்ல நீங்க டெலீட் பண்ணிடுங்க. இங்க பாருங்க நான் அத பேஸ்ட் பண்றேன். ட்ரை ஆக்சியோஸ்ல டெலிட் மெத்தட்ல நம்ம ஏபிஐ யூஆர்எல் மேல வச்சிருக்க அந்த ஏபிஐ யூஆர்எலோட அந்த ஐடியை நம்ம பாஸ் பண்ணி சேவ்டு பேலட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா இங்க நம்ம டிஸ்பிளே ஆகுற அந்த சேவ்டு பேலட்ல அது இருக்கக்கூடாது. அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இன்கேஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது எரர் இருந்தா அந்த எரர் மெசேஜ் எனக்கு இங்க வந்துடும். எரர் டெலிட்டிங் வந்துடும். இது கரெக்டா நம்ம டெலிட் பண்ணதுனால போஸ்ட்ல எரர் போட்டாலும் சரி அல்லது நீங்க சக்சஸ் கூட போட்டுக்கோங்க தப்பு இல்ல. சக்சஸ் போட்டாலும் சரி பேலட் டெலிட்னு வந்துரும். நான் ஐகான் அப்படின்ற கீழே இந்த மாதிரி ஒரு யூனிகோட் ஒன்று போடுறேன். பாருங்க இது எனக்கு வேண்டாம். இதை நான் கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க டெலிட்டட் அப்படின்றது வந்துருச்சு பாருங்க. பாத்தீங்களா பேலட் டெலிட்டட் அப்படின்ற மெசேஜ் எனக்கு கிளீனா வந்துருச்சு. டைம்ல ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும். பாருங்க இந்த டிசைன் நம்ம ரொம்ப சூப்பரா நம்ம வந்து இந்த கலர் பேலட் ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் அதை ஜென்ரேட் பண்றேன். பாருங்க புது கலர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. பக்காவா நம்ம இதை டிசைன் பண்ணியாச்சு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.